That was beautiful. Thank you so much. Good evening, everyone. என்னோட லைஃப்பில் வந்து நான் நல்ல ஒரு மகளா இல்லை நல்ல ஒரு சிஸ்டரா இல்லை நல்ல ஒரு நடிகையா இந்த மாதிரி எந்த ரோலில் நான் வந்து நல்லா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் ரொம்ப பெருமைப்படுற ஒரு விஷயம் என்னென்னா, நான் ஒரு அம்மா. அந்த அம்மாங்கிற விஷயம் எனக்கு கிடைச்சதுலேருந்து நான் வந்து அதுதான் என்னோடய பெரிய பிளெஸ்ஸிங்காக என் வாழ்க்கை ஃபுல்லாக நான் தூக்கிட்டு போகிற ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது எனக்கு இன்றைக்கி அந்த சாங் வந்து டச்ட் மீ ஸோ மச். என்னோடய கெரியரில் எனக்கு இது 2வது அம்மா பாட்டு. அண்ட் அந்த பாட்டு இவ்வளோ அழகாக கொடுத்ததுக்கு சார் தேங்க்யூ. அண்ட் அது அவ்வளோ அழகாக இருக்குன்னு சிவா சார் தேங்க்யூ ஸோ மச். ஐ எம் எலைட்டட் ஆக்சுவலி. அப்புறம் ஓகே, இன்றைக்கி சொல்லிட்டாங்க, இன்றைக்கி விழாவின் ஃபோக்கஸே பாண்டே சார் தான் சொல்லியிருக்காங்க. அதனால் ஐ வில் ஆல்சோ கம் டு தட். ஃபஸ்ட்டு டே என்னோடய காம்பினேஷனே அவர் கூட தான். ஸோ அங்கே போய் இறங்கிட்டு தான் எனக்கு இவர் தான் பண்ணுறாரு அப்படின்னும் போது இவரை நம்ம ஒரு ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்துருப்போம். எனக்கு அது வந்து ஒரு கோ ஆக்டராக எனக்கு வந்து எப்படி இருக்கும், அந்த கிவ் அண்ட் டேக் எப்படி போவோம், இப்படியெல்லாம் எனக்கு பல கொஸ்டின்ஸ் இருந்தது. பட் ஆனால் ஆக்ஷன் சொன்னோன்னே வேறு லெவலில் அப்படியே ஒரு ஃப்ளோவில் வந்துட்டார் அவர். எனக்கு அந்த ஃபீலே வரல, இவர் கூட தான் நடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு சக நடிகர் கூட நடிக்கிற அந்த ஃபீல்லே அப்படி போயிடுச்சு. ஸோ சார், யூ டிட் அ ஃபேபுலஸ் ஜாப் சார். ஸோ டு ஆல் த மீடியா ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்தை சக்ஸஸ் ஆக்கி கொடுங்க ப்ளீஸ். நீங்கள் எல்லாம் அதை பற்றி நல்லா எழுதி எல்லா இடத்துக்கும் அதை கொண்டு போய் சேர்க்கணும். இது ஒரு ரிக்வெஸ்ட்டாக வைக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். இதெல்லாம் அனுபவிக்கிறதா இல்லையானே தெரியல. நான் வந்து அதுக்காக தான் கடைசி சீட்டில் ஓரமாக உட்காந்தேன், உங்களுக்குலாம் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நடுவில் வேற தூக்கி வச்சா வந்து இப்போ வந்து தர்புகா சிவா வேற கட் பண்ண முடியாது, அவர் தான் வந்து மாட்டி விட்டாங்க என்னைய. நான் அந்த விவரம் தெரிஞ்சு நான் எவ்வளோ வருஷம் இந்த வருஷத்தில் உட்காந்துருக்கேன், 27 வருஷமாக அந்த இடத்துல உட்காந்துருந்தேன். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. முன்னாடி வந்து உங்கள்லேயே இருந்து வந்த ஒருத்தன் அப்படிங்கிறனால ரொம்ப ஒரு ஹாப்பியான மொமெண்ட்டாக இருக்குது. அன்னைக்கு வந்து நாங்கள் உள்ளே வரும்போது எல்லாமே பேப்பரும் பேனாவும் கையில் எடுத்து வச்சுட்டு நாங்கள் எழுதிட்டுருப்போம். அது வந்து ஷார்ட் ஹேண்ட் படிக்கலை. அதனால் வந்து அன்னை மாதிரி பெரிய சீனியர் ஜேர்னலிஸ்ட்டுகள்லாம் வந்து கடகடன்னு அடிக்கும்போது நாங்கள் வந்து எழுத்தில் வந்து எழுதிட்டு ஒரு குறிப்பான வார்த்தையெல்லாம் எழுதி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் எங்கள் காலத்தில் தான் வந்து டெலிவிஷன் வந்துச்சு. அப்போ டெலிவிஷன் மீடியாவுக்கும் எங்களுக்கும் பொறாமையாக இருக்கும். அவங்க வந்து அரசியல்வாதிகளாம் பேட்டி கொடுக்கும்போது டிவி சேனல்ஸ் பேர சொல்லி அவங்கெல்லாம் வந்துடலாம் அப்புறம் கொடுப்போம். அப்போ நாங்கள்லாம் யார் இப்படின்னு சண்டைக்கு வேறு போகும். இப்போ பேப்பரும் போயிடுச்சு, கேமராவும் போயிடுச்சு, மொபைல் வந்து முன்னாடி நிற்கிது. அது அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய் நிற்கிது. ப்ரெஸ் ஷோ அப்படின்னு தனியாக ஒன்று போடுறாங்க, இன்ஃப்ளூயன்சர் ஷோ அப்படின்னு ஒன்று தனியாக போடுறாங்க, நடுவில் ஒரு ஷோ போடுவாங்க போல். பெரிய அளவில் டெவலப் ஆகி நிற்குது. அதனால் கொஞ்சம் வச்சு செய்யாமல் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. நாளைக்கு நான் முதலமைச்சர் ஆனால் உங்களெல்லாம் நல்லா கவனிச்சுக்கிடுவேன். பன்னீர் அண்ணன் வந்து கேமராமேன், அவங்களுக்கு தான் நான் வந்து முழு நன்றியை சொல்லணும். அது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக என்னையும் பார்க்கும்படியாக காட்டினவர். ஏன்னா நேர்கொண்ட பார்வையோ ரணசிங்கமோ மற்ற படங்கள்லாம் வந்து அந்தந்த நட்சத்திரங்கள் கூட நடித்ததுனால நமக்கு வந்து ஒரு வெளிச்சம் கிடச்சிருச்சு. இதில் வந்து ஒரு இருட்டான அறை, ஒரு விடிகாலை பொழுது, அது வந்து ஒரு 4க்கு 4 அறை. அதில் வந்து எவ்வளோ தூரம் ஆங்கிள் வைக்க முடியுமோ நம்ம அண்ணன் சுருணை சிவானன் சொன்ன மாதிரி வந்து அது ஒரு சிறை அறைக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு இடத்துல மொத்தம் 4 சுவர் தான். அப்போ எவ்வளோ மல்டிபிள் ஃப்ரேம் வச்சா ஒரு வெரைட்டி கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து பன்னீர் அண்ணன் வந்து படாத பாடுபட்டு எடுத்தாங்க. அது வந்து கிட்டத்தட்ட ஒரிஜினல் சிறையில் எடுக்கப்பட்ட விஷயம். அது வந்து அண்ணனுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து அன்னைக்கு பார்த்தேன் கண்கூட. ரொம்ப மறக்க முடியாத ஒரு கேரக்டர், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. கவிதா பாரதி அவர்கள் வந்து நிறையா சொன்னாங்க, வந்து நம்ம என்ன சொன்னாலும் நேர் எதிர நிற்பார் அப்படின்னு. நான் ஒரு பக்கத்துலேயே தான் வர்றேன்றேன், அவர் தான் தள்ளி தள்ளி விடுறாரு. இன்றைக்கி கூட கடைசியில் அவர் பக்கத்தில் உட்காந்தேன், அவர் தான் தள்ளி விட்டு போய் நடுவில் போங்க நடுவில் போனார். நடுவில் போங்க, மத்தியில் போங்க, ஒன்றியத்துக்கு போங்கன்னு அனுப்பி விடுறது பூரா அவங்க. அனுப்பி விட்டுட்டு நாங்கள் கடைசியில் இருக்கோம், அவர் பார்த்தீங்களா மத்தியில் இருக்காருன்னு சொல்கிறது அவங்க. ரெண்டும் அவங்க தான் செய்கிறாங்க. நம்ம என்ன செய்யறது? நம்ம எங்கே போச்சுட்டாலும் போகிற எங்கே போச்சுட்டாலும் சொல்கிறோம். நம்ம வந்து அவ்வளோதான் பண்ணிகிட்டு இருக்கிறோம் வந்து. ஸோ அவங்க நினைக்கிற மாதிரி அப்படிலாம் ஒன்றும் பெரிய முரண்கள்லாம் ஒன்றும் கிடையாது. எங்கள் அண்ணன் அமீர் அண்ணன் அவங்களும் வந்து இதே மாதிரி வேறு ஒரு நேர்காணலில் சொல்லும்போது சொன்னாங்க, அண்ணன் கவிதா பாரதி பயன்படுத்திய வார்த்தையை தான் சொன்னாங்க. நாங்கள் கொள்கைன்னு வந்துட்டால் நாங்கள் எந்த நிலைப்பாடு எடுத்தாலும் அதுக்கு நேர் எதிர் நிலைப்பாடில் நிற்கிறவர் தம்பி பாண்டே. ஆனால் அவர் என்னுடைய உறவு, என்னுடைய நட்பு, என்னுடைய தம்பி அவர். ஆனால் யாரையுமே ஒரு வார்த்தை கூட மரியாதை குறைவாக பேச மாட்டார். ஒரு திருன்னு சொல்லியோ ஒரு அவர்கள்னு சொல்லியோ சொல்ல மாட்டார் அப்படின்னு சொன்னார்.
நமக்கு வந்து எல்லாத்தோட பெரிய விஷயம் உறவு நட்பு தான், வேற ஒன்றுமே கிடையாது. அந்த உறவையும் நட்பையும் பேணாமல் இருந்துட்டு நீங்கள் பணத்தையோ பேரையோ புகழையோ சம்பாதிச்சு என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு பார்க்கணும். ஸோ வாழும் காலத்தை விட பாரதியை போல ரொம்ப ஏழ்மையை வறுமையை சந்தித்த ஒருத்தன் பார்க்க முடியாது. பாரதி நம்மை விட்டு பிரிந்த பிறகும் இன்னைக்கு வரைக்கும் வந்து அசைக்க முடியாத ஒரு இடத்துல இருக்கிறார். ஸோ வந்து வாழும்போது நீங்கள் என்னவாக இருந்தீர்கள் என்பதல்ல, வாழ்க்கைக்கு பிறகு உங்களை உலகம் என்னவாக பார்க்கிறது அப்படிங்கிறது. அதில் வந்து ஒரு உறவு நட்பு இல்லாமல் நம்ம வேற என்ன செஞ்சிட போகிறோம் அப்படிங்கிற ஒரு எளிமையான விஷயம். கொள்கை முரண் எல்லாருக்குமே இருக்கும். இந்தியாவில் நடக்கக்கூடிய பாதி கொலைகள் அண்ணன் தம்பிக்குள்ளேயும் புருஷன் பொண்டாட்டிக்குள்ளேயும் தான். உங்களுக்கு தெரியும், நம்ம சொத்து தகராறில் அண்ணன் வெட்டி கொள்ளையிடும். கூட பிறந்த அண்ணன் ஒரு தாய் மக்கள். அது இன்னைக்கு ரொம்ப ட்ரெண்ட். லேட்டஸ்டாக லாஸ்ட் 10 இயர்ஸாக நீங்கள் பார்த்து கணவன் இறந்தான்னு முதல்ல ஒய்ஃபோட ஃபோனை தான் செக் பண்ணுறாங்க. கணவன் இருந்தால் முதல்ல ஒய்ஃப் இருந்தால் முதல்ல கணவனோட ஃபோனை தான் செக் பண்ணுறாங்க. ரெண்டுக்குள்ளேயும் பாதி கேஸ் முடிஞ்சிடும், மீதி கேஸ் தான் கஷ்டப்பட்டு என்ன. அப்போ உறவா நட்பா ஒன்றுக்குன்னா இருந்தவங்களுக்குள்ளேயே இவ்வளோ பகை இருக்கும்போது அப்புறம் வாழ்ற என்ன இருக்குது. ஸோ கொள்கை முரண் இல்லாத இடமே இல்லை. அந்த கொள்கை முரணை எப்படி நீங்கள் வெளிப்படுத்துறீங்கிறது இருக்குது. நாம் வந்து நம்முடைய பாலிசியை சொல்கிறோம், அவங்க பாலிசியை சொல்கிறாங்க. எது சரியோ மக்கள் ஏற்றுட்டு போகிறாங்க. 2 பேர் ஆளாளுக்கு ஒரு பாலிசியை சொல்லிட்டு போனபோது மக்கள் சம்பந்தம்லாம் வேற ஒருத்தருக்கு உட்கார வச்சிடலையா? அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லையா. நம்ம வந்து யார் என்னாலும் பாலிசி சொல்லிட்டு எது பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, எனக்கு இது பிடிச்சிருக்கு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னு அப்புறம் என்னுடைய கொள்கை பெரிதா இன்னொரு கொள்கை பெரிதா, மக்களுக்கு வந்து எல்லாமே தெரியும். நாம நமக்கு முடிஞ்ச விஷயத்துல ஒரு எளிய மொழியில ஒரு இனிமையான மொழியில சொல்லணும் அப்படிங்கிற மட்டும்தான் என்னுடைய எண்ணத்துக்கு மேல வரணும் கிடையாது. சபரீஷ் ப்ரொடியூசர் அவர்கள் நான் பார்த்த 11 படம் நடிச்சேன், பயங்கர காமெடியா. நானும் வந்து கவிதாக்கா வந்து கேலியா வந்து சொன்னாங்களே நடிகர் ரங்கராஜ் பாண்டே அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன ஓரமா உட்காந்து குத்த வச்சு உட்காந்துருக்கேன், என்ன போய் நடிகர் சொல்லிக்கலாம், அவ்வளவு ஒருத்தால நான் இன்னும் ப்ரொஃபஷனலாக ஆகலை அப்படிங்கிற சொன்னேன். போன ப்ரெஸ் மீட்டில் வந்து டேரக்டர் சொன்னார் போல, ஏதோ அந்த பேமெண்ட்லாம் திருப்பி கொடுத்தாரு. அதுவே வந்து நான் நடிகர் ஆளுங்கிறதுக்கான உதாரணம். நடிகர் ஆன பிறகு நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு என்ன சரியா வரல அப்படிங்கிற மாதிரி, சரியா வரல என்ன அது இல்லை என்ன வெரி ஸ்லைட் பாய் எங்க ஆப்பிள் ஜூஸ் கூட அப்படின்னு நம்மளும் கேட்கலாம், பிறகு வந்து கேட்கலாம். நான் பார்த்த ரொம்ப 11 படம் பண்ணியிருக்கிறேன். அதில் 2 படம் வந்து சாரோடைய ப்ரொடக்ஷன்லேயே பண்ணியிருக்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரொடியூசர், ரொம்ப எளிமையான ப்ரொடியூசர். அவர் வந்து ஏன் டாம்பிகமா இல்லை அப்படின்னு வந்து சுப்பிரமணிய சிவானந்தன் கேட்டார். டாம்பிகமா இருந்தால் கூட கறந்துருவாங்கன்னு தெரியும், நம்மகிட்ட வரும்போதே பாவம் நீங்க தான் சார் இந்த படத்தை எனக்கு சம்பளம் கொடுக்கணுங்க மாதிரி தான் வருவார். ப்ரொடியூசர் அப்படியே ரொம்ப நொந்து போய் பாவமா வந்துட்டு, ஆமாங்க நான் ஒரு 30 படம் பண்ணிட்டேங்க அப்படிம்பாரு. 30 படம் பண்ணிட்டு சும்மா பார்த்துக்கல, அவருக்கு அவரே வருகையில் வந்து அவரே விழுக்கிட்டு பாரு, இதை மாறி பண்ண வேற கூட உட்காந்து வச்சிருப்பாரு. அவர் இன்னும் பாவமா உட்காந்துருப்பாரு. எல்லாம் வந்து பயங்கரமா வந்து அவங்க அப்பீரியன்ஸ்லயே பயங்கரமா போட்டுவார். நமக்கு வந்து சரி சம்பளம் என்னத்தப்போ அவரே கஷ்டப்படுறாரு, நமக்கு எது அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங்கை கொடுத்துருவாங்க. அது எளிமை, அதே சமயம் வந்து ரொம்ப பெரிய கால்குலேஷன். ரொம்ப எதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப எனக்கு ஒரு பெரிய படம். நான் ஒரு நிறைய படங்கள் பண்ணதுனால எவ்வளவு தெளிவான பார்வை இருக்குது அப்படிங்கிறத நான் பார்த்தேன். அது வந்து ரொம்ப ஆச்சரியம். அவரோட தொடர்ந்து தொடர்புல இருப்போம் அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். லிசி அவங்களோட நடிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. அவங்களும் சொன்னாங்க பாண்டே வந்து அந்த பக்கம் ஆச்சு. அது லிசி அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியவே தெரியாது. நான் பாருங்க எவ்வளோ ஓரமாக உட்காந்துருக்கேன். வந்தோடனே நீ அந்த கட்சி தானே அப்படின்னாங்க. நான் எந்த கட்சியுமே கிடையாது, நம்பவே மாட்டேன். அந்த கட்சிக்காரன் நம்ப மாட்டான், மற்ற கட்சிக்காரன் நம்ப மாட்டான். நம்மளோட எவ்வளோ கஷ்டமாகி போச்சு பாருங்க. சரி அந்த கட்சிக்காரன் நம்மளை வளர்ச்சி வந்தாலும் அதுவும் உங்களை எல்லாம் போயிடுச்சுங்களேன். என்ன நடிப்பு என்ன நடிப்பு என்ன நடிப்பு. அப்பா எனக்கு வந்து உண்மையிலேயே நான் நடித்ததை பற்றி அவங்க சொன்னாங்க, என்னை நடிக்க விடாமல் பண்ணிட்டாங்க அவங்க. அந்த இடத்துல எமோஷன் அப்படியே கொட்டி குமிச்சு கட் சொல்றாங்க, ஃப்ரேம் மாத்தாங்க வைக்கிறாங்க. அந்த எமோஷன்ல ஷீ இஸ் டிராவலிங் ஆன் தட், அப்படியே அங்கேயே நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் திருப்பி ஷார்ட் ஓகே ரெடி அப்படின்னா அப்படியே திருப்பி விடுறாங்க. அது வந்து அந்த சேஞ்ச் ஓவர் வந்து உண்மையிலேயே நம்ம பார்த்தோம்ல, இந்த அம்பி ரெமோ அது அவங்க தான் 3 நிமிஷத்துல 3 ஃப்ரேம் காட்டுறாங்க. பயங்கரமா ரொம்ப ஆச்சரியமான நடிப்பு. ரொம்ப பின்னி எடுத்துட்டு இருந்தாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. அந்த இடத்துல வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. வரும்போது கார்ல இறங்கும்போது ஒரு ஃபைட் சீனை தான் பார்த்தேன். அவங்க வந்து ஒரு கேரவேனுக்குள்ளேயோ இறங்கணுன்னே சண்டையை போட்டு வந்து ஒரு சுடிதார் போட்டு சண்டை போட்டாங்க. நானும் இந்த அக்கா யாரு, ஏதாவது போலீஸராக இருக்கும்போது சண்டைகள்லாம் போடுதே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இறங்கி அவ்வளோ சண்டை போட்டாங்க. படகு இந்த பக்கம் போனால் நடிச்சு பரட்டி எடுத்துட்டு அப்புறம் அவங்கள்ட்ட உட்காந்து கதையெல்லாம் கேட்டேன். எப்படி மேடம் நீங்கள் பயங்கரமாக இவ்வளோ நடிப்பு இவ்வளோ போடுறீங்க அப்படின்னு சொன்னபோது, என்னுடைய வீர வரலாறு தெரியாமல் இருக்கே தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஹிஸ்ட்ரி சொன்னாங்க. கம்ப்ளீட்டாக நம்ம ஜியாகிரபி மறந்து வச்சு. அவ்வளோ பியூட்டிஃபுல்லான நடிப்பு. பிரிகிடா வந்து கடைசி வரைக்கும் கண்ணில் காட்டல டைரக்டர் எனக்கு. அதனால் எனக்கு அவங்க தெரியல. பட் வந்து அவங்களுடைய இந்த ட்ரெய்லரை பார்த்த பிறகு என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. அவன் வந்து நேரில் பார்க்கறதுக்கு இருக்கிறவங்க அது எப்படி நடிப்புன்னு வந்தால் எவ்வளோ பெரிய சேஞ்சர் கொடுத்துருக்கான்னு பார்க்கணும். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கிறாங்க. வெற்றி சார் சொல்ல வேண்டியதே இல்லை. நான் வந்து அங்கே இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டாக தனியாக வச்சுருந்தவங்களும் நிறைய பேர் வந்துருப்பாங்க நினைக்கிறேன். அது வந்து அந்த கிரெடிட் வந்து ஃபுல்லாக டைரக்டர் தான் கொடுக்கணும். நம்ம சேனல்ஸ் இன்டர்வியூஸ் வந்து கொடுக்கும்போது 12 மணி நேரம் 15 இன்டர்வியூ.
அடி நாக்கு தள்ள தள்ள அடிச்சு ப்ரொடியூசர் வந்து இல்லை சார் நீங்கள் கோஆப்ரேட் பண்ணுங்க சார், டைரக்டர் வந்து அடிச்சு விடவே இல்லை, அசரவே இல்லை. முதல்ல நாங்கள் 4 பேர் பேட்டி கொடுக்க ஆரம்பித்தோம். 4 பேட்டிக்கு அப்புறம் வந்து 3 பேர் பேட்டி கொடுக்க ஆரம்பித்தோம். 8 பேட்டிக்கு அப்புறம் 2 பேர் பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சோம். என்னையும் விட மாட்டேன், நானும் வந்து கிளம்பிடலாம் பார்த்தேன், டேரக்டர் விட்டவே மாட்டேன். கதற 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 இன்னைக்கு சிஎம் பேசினார்ல இப்போ அசம்பிளியில், அந்த மாதிரி வந்து கதற 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 அடிச்சு 15 பேட்டி கொடுத்த அப்புறம் நம்ம வெளியே அனுப்புனாங்க. அப்போ வந்து நான் சொன்னேன், அந்த பேட்டியில் சொன்னது தான், அது வந்து திரு வெற்றி அவர்களுடைய கண்ணு பேசுது. அது வந்து ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு ரியாக்டிவான ஐஸாக இருக்குது. அது வந்து ஒரு ஒரு ஆஃபீஸர்கிட்ட பேசுகிறதுக்கும் ஒரு அம்மாட்ட பேசுகிறதுக்கும் அந்த சேஞ்ச் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக காட்டுறாரு. ரொம்ப ஆச்சரியமான நடிப்பு இருப்பாரும். மற்ற ஜாலியான விஷயங்கள்லாம் ஒரு நிறையா இருக்குது அவருக்கு வந்து. பட் இந்த சீரியஸான விஷயத்த ஒரு டயலாக்காக டெலிவரி பண்ணுறதுல வந்து ரொம்ப பெரிய பெரிய லென்த்தி டயலாக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை நேர்கொண்ட பார்வை படத்துலேயே அஜித் சார் சொல்லியிருந்தாங்க, 6 படத்துக்கான டைலாக்ஸ் அந்த ஒரே படத்தில் வச்சுட்டாங்க அப்படின்னு. கோர்ட் சீன் இருந்தால் அப்படி இருக்கும். அதே மாதிரி தான் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டைலாக். அது வந்து ஒரு ஃப்ரேம் கூட அவர் நான் பேப்பரை பார்க்கவே இல்லை. நான் கையிலே பேப்பருங்கமாக உட்காந்து பேரில் சார் சொன்னார்ல, கவிதா பாரதி சொன்ன கேரவனுக்கே போல எங்கே போக, எனக்கு தான் அடுத்த டைலாக சொல்லணுமே பீதியிலே வச்சுருந்தாங்க நம்மளை. ஏன்னா டைரக்ட் வந்து ரொம்ப மெட்டிகுலஸாக பிளான் பண்ணியிருக்காரு, அதாவது மைனூட்டாக பிளான் பண்ணியிருக்காரு. எங்கேயுமே வேஸ்டேஜ் இருந்துடக்கூடாதுன்னு எடிட்டர் சாருக்கு வந்து கொஞ்சம் கம்மியான வேலை தான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து ஃபுல்லாக ரொம்ப பிளான் பண்ணி இதுதான் அவங்க ஃப்ரேமையே முதலே முடிவு பண்ணிட்டாருங்கனால ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அந்த ஒர்க்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணோம். அது வந்து மறக்க முடியாது. தர்புகா சிவா சார் வந்து நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். நான் வந்து ட்ரெய்லர் வந்து மாதிரி 2-3 விஷயங்களை வந்து டைரக்டர் ஏற்கனவே காட்டும் போதே நான் சொன்னேன், இந்த வார்த்தை தான் சொன்னேன், இன்னைக்கு தர்புகா சார்ட்டையும் சொன்னேன். அதாவது பாரதியாருடைய பாடல்களை ஒரு சினிமாக்காக மாற்றுறதுங்கிறது சுலபம் இல்லை. அதை வந்து நம்ம பார்த்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணது ராஜா சார் தான். அவர் மாதிரி வந்து ஒரு பியூட்டிஃபுல்லாக வந்து ராஜா சார் மாதிரி அந்த பாரதியார் பாடலுக்கு உயிர் கொடுக்குறது இன்னொருத்தர் பார்க்க முடியாது. அதற்கு பிறகு நீண்ட நெடிய காலத்துக்கு பிறகு தர்புகா சார் வந்து அதற்கு ஒரு பெரிய உயிரை கொடுத்துருக்காருங்கிற பார்க்குறோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அதே போல் பாரதிதாசன் வந்து கவிதா பாரதியாரனுக்கு எல்லாத்துலேயும் 2 குத்துனா தான் அவருக்கு ஒரு மன நிறைவு அமையும். அதில் வந்து பாரதியாருக்கு கிடைத்த பெருமை பாரதிதாசனுக்கு கிடைக்கவில்லை, அதற்குள் ஒரு அரசியல் இருக்குதுன்னார். நாங்கள் எதிர்கட்சி அண்ணன் சொன்னதுதான், பாரதிதாசனுக்கு கிடைத்த விஷயம் பாரதியார் கிடைக்கலன்னு நினைக்கிற குறிப்பிடாங்க. நான் வந்து செல்ல இடமெல்லாம் உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பாரதிதாசனுடைய அந்த ஒரு பொன்மொழி, அதை தான் நான் எல்லா உரைகள்லையும் முதல்ல ஆரம்பிப்பேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கு அப்படிங்கிறதான். அதை விட ஒரு வரி வந்து இன்னொன்று தேவையில்லை. அது வந்து பாரதியாருக்கு மரியாதை கிடைச்சதா கிடைக்கலையா அப்படிங்கிறது இல்லை, நீங்கள் மதிக்கிற பாரதிதாசன் தன்னை வந்து பாரதிதாசனாக மாற்றிக்கொண்டிருப்பார் அப்படிங்கிறது பாரதியாருக்கு போதுமானது. வேற எந்த கௌரவங்களும் தேவையில்லை. ரொம்ப ஆச்சரியமான அப்படி வந்து தன்னுடைய பெயரை அழித்து அது வந்து தன்னுடைய குருநாதருடைய பெயரை போடுறது அப்படிங்கிறது வந்து அது ஒரு சர்வப்பரி தியாகம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பாரதிதாசன் ஆச்சரியமான பாடல். அண்ணன் சொன்ன மாதிரி வந்து மானுட சமுத்திரம் நான் என்று கூவு அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசனுடைய பாடல்கள் எல்லாமே வந்து விசால பார்வையால் விழுங்கு மக்களை அப்படின்னு எழுச்சிகரமான வரிகளாக தான் இருக்கும். அப்படி வந்து அவ்வளோ எழுச்சி மிக்க ஒரு கவிஞர்கிட்ட வந்து இவ்வளோ உணர்ச்சி மிக்க ஒரு பாடல் அப்படிங்கிறது நமக்கே ஒரு புதுசாக இருக்குது. அதை வந்து தர்புகா சார் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பயன்படுத்தி வச்சிருக்கிறாங்க. அது வந்து அந்த இறுதி முத்தம் கொடுங்கிற ஒரு வார்த்தை தவிர பின்னாடி நண்பர்கள் பேசிட்டு இருந்ததை கேட்டேன். நம்ம எவ்வளோ நல்ல தமிழ் வார்த்தைகளை தொலைச்சிட்டோம் அப்படிங்கிறது ரொம்ப வைத்தறிச்சலாக இருந்துச்சு. இன்னைக்கு வந்து ஒரு நெற்றியை பற்றி, ஒரு கற்றையை பற்றி, ஒரு கொம்பு தேனை பற்றின்னு எவ்வளோ வார்த்தைகள் பாரதிதாசனுடைய வெக்காபுலரி எதுவுமே இன்னைக்கு புழக்கத்தில் இருக்காது. யாரா ஒருத்தர் கொம்பு தேன் அப்படின்னு என்ன தெரியுமான்னா, என்னாச்சு, என்ன ப்ரோ, ஏன் ப்ரோ இப்படி பேசுற நீ அப்படின்னு அந்த மாதிரி ஆகி நிற்கிது. நல்ல தமிழ் வார்த்தையில காணாம போச்சு. அதை வந்து அது பாரதிதாசனுடைய வரிகளில் அதில் தெரிஞ்சுதான் டைரக்டர் வந்து அப்படியே பாரதிதாசனுடைய பாட்டுக்கு அந்த மாதிரி போக வேண்டாம் பாட்டு ஜென்சி அப்படிங்கிற பாட்டுக்கெல்லாம் போக வேண்டாம்னு நினைச்சார். அனுபவத்தில் அற்புதமான வரிகளுக்கு வந்து உயிர் கொடுத்திருக்கிறாரு தர்புகா. உங்களுக்கு வந்து நிச்சயமாக காலம் உங்களுக்கு நன்றியோடு கூட நிற்கும். அண்டு டைரக்டர் சார் தயாள் பத்மநாபன் சார் வந்து சொல்ல வேண்டியதே இல்லை. நானும் முதல்ல வந்து கன்னட டைரக்டர் தான் நினைச்சேன். தயாள் பத்மநாபன் ரொம்ப காமன் நேம் தானே, அதனால கன்னட நடிகை இயக்குனர் போல இங்கே வந்து பாவம் தமிழ்நாட்டில் கஷ்டப்படுறாருன்னு தான் நினைச்சேன். அப்படின்னா விழுப்புரம்னாரு தலைவா, நீ என்ன தலைவா அங்கே போய் பின்னி எடுத்துட்டு இருக்க அப்படின்னு சொன்னா, அங்கே வந்து உண்மையிலேயே படைப்பாளிகளுக்கு எப்படிப்பட்ட மரியாதை கொடுக்கப்படுகிறது என்பதை கன்னட திரையுலகம், கன்னட அரசுகளை பார்த்து தமிழ்நாடு அரசுகளும் கற்றுக்கொள்ள வேண்டும் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா ஒரு 7-8 வருஷமா அவார்டே கொடுக்கல அப்படின்னு மொத்தமாக கொடுக்குற பழக்கம்லாம் இங்கே இருக்குது. அங்கே வந்து எவ்வளோ பெரிய கௌரவம் வந்து எழுத்தாளர்களையும் படைப்பாளிகளையும் அமர வைத்து உட்கார வைத்து முதலமைச்சர்களும் அதிகாரிகள் வந்து நின்று கொண்டு விருது கொடுக்குற மாதிரி காட்சியெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதெல்லாம் வந்து கற்பனை செய்ய முடியாத ஒரு உயரம். கேரளாவில் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. ஒரு கலைஞனை, ஒரு படைப்பாளியை அவன் தான் வந்து சமூகத்தை சீரமைக்கிறான், சமூகத்தை கட்டமைக்கிறான் அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மை தெரிந்ததுனால அவ்வளோ பெரிய கௌரவம் கிடைக்குது. இங்கே வந்து
கலையினாலும் திரையினாலும் தான் பலர் அரசியலுக்கே வந்திருக்கிறாங்க. அரசியல பெரிய வெற்றிடங்களை வந்து நிரப்பியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அங்கே இன்னும் அந்த மாதிரியான படைப்பாளிகளுக்கான கௌரவம், எழுத்தாளர்களுக்கான கௌரவம், இலக்கியவாதிகளுக்கான கௌரவம் இன்னமும் அதிகரிக்க வேண்டும் நினைக்கிறேன். நம்ம வந்து பாரதியார் போல வந்து நம்ம வந்து இல்லை, நமக்கு வந்து கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் வந்து அப்போ உனக்கு என்னப்பா புலவர், உனக்கு என்னப்பா கவிஞர், உனக்கு என்னப்பா தமிழ் இருக்கு, தமிழ் சோறு போடும், கலை சோறு போடும், இலக்கியம் சோறு போடும் அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்படுத்தணும். அப்பதான் தமிழ் வாழும். அந்த மாதிரி ஒரு ஆச்சரியமான ஒரு இயக்குனர். நான் வந்து அவருடைய மெட்ரிகுலஸ் பிளானிங்கை வந்து பார்த்தேன். நான் வந்து ப்ரொடியூசர்கிட்ட அவ்வளோ புகழ்ந்து சொல்லியிருக்கிறேன் டைரக்டரை பற்றி. பயங்கர ஆச்சரியங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அடுத்தடுத்த படங்களில் வந்து அவங்க எப்படிலாம் பண்ணுறாங்க, அவங்க வந்து தயாளன் சார் மாதிரி பண்ணுறாங்களாம் பார்க்க ஆரம்பிச்சேன். அவ்வளோ தூரம் அறிவே கிடையாது எனக்கு சினிமா பற்றி. இருந்தாலும் அப்படி பார்த்து அப்படி பண்ணுற அவ்வளோ வெல் பிளான்டு, கம்ப்ளீட்டாக எல்லாமே ஸ்ட்ரக்சர்டு பண்ணியிருக்காங்க. எதுவுமே புதுசாக அந்த கட்டத்தில் வந்து மாத்திரம் அப்படிங்கிறதே கிடையாது. ஃப்ரேம்லேருந்து எல்லாமே அவ்வளோ ரொம்ப மெட்டிகுலஸாக பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு 20 நாளில் படம் முடிச்சாரா, 21 நாளில் படம் முடிச்சாரா, அவருடைய பேட்டர்னே அப்படி தான் இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். 75 லட்சம் ரூபா இருந்தால் நான் நல்ல படம் பண்ணிடுவேன், ரிச்சான படம் பண்ணிடுவேன்றார். 50 லட்ச ரூபா 60 லட்ச ரூபா இருந்தால் நான் அவ்வளோ பெரிய படம் பண்ணிடுவேன்னு நினைக்கிறாரு. இந்த மாதிரி டேரக்டர்கள் எல்லாரும் வந்தாங்கன்னா எங்கள் அண்ணன் மாதிரி ப்ரொடியூசர்கள் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அதனால வந்து நீங்க பார்த்துட்டு கவிதா பாரதி என்ன சொன்ன மாதிரி நீங்க வந்து வணிகத்துக்கான படம் இல்லைன்னு நினைச்சிடாதீங்க. வணிகத்துக்கான படம் தான். வணிகத்தில் வந்து தயாளன் சாரும் மாஸ்டர், சபரிசன் சாரும் மாஸ்டர் 2 பேர் சேர்ந்து உட்கார்ந்தா எப்படி இருக்குன்னு பாத்துங்க. அது வணிகத்தை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக தான் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் படத்துலையும் வணிகத்துக்கான விஷயங்கள் நிறைய இருக்கு. நீங்க ஏதோ சீரியஸா யோசிச்சுட்டு பயங்கரமா சண்டை போட்டுருப்பாங்க, கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் நிறைய இருக்கு. நம்ம பார்க்கறதுக்கு என்கேஜிங்கா இருக்குங்கிறது என்னால் கேரண்டியா சொல்ல முடியும். அவ்வளோ பெரிய விஷயங்கள் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. பியூட்டிஃபுல்லாக வந்து டைரக்டர் பண்ணியிருக்காங்க. எங்கள் அண்ணன் சுப்பிரமணிய சிவாவை சொல்லாமல் நான் வந்து பண்ணால் அது வந்து பாவத்தில் போய் சேரும். அண்ணன் வந்து நிறைய வந்து என்னுடைய தகுதிக்கு மீறி புகழ்ந்தாங்க. இன்னைக்கு ட்ரெண்ட் அதுதான். ஸோ முதலமைச்சர் பாணியில் எல்லாரும் ஒரு குட்டி கதையை சொல்லணும். அதனால் அண்ணன் ஒரு குட்டி கதையை சொல்லி ஒரு திருடனுடைய கதையை சொல்லி வந்து அண்ணன் வந்து பியூட்டிஃபுல்லாக சொல்லி கொண்டு போனாங்க. நிறைய பாண்டேக்கு வந்து அவ்வளோ பேர் தெரிஞ்சிருக்கு. பாண்டேக்கு வந்து தெரியாத ஆளே கிடையாது. பாண்டேக்கு தெரியாத ஆளே கிடையாது. அவங்களுக்கு பாண்டே தெரிஞ்சிருக்கணும்ல. அண்ணன் விவேக் சொன்ன மாதிரி இப்போ எனக்கு கமிஷனர் விஜயகுமார் தெரியும் அப்படின்னு சரி, விஜயகுமாருக்கு என்ன தெரியணும்ல, அதெல்லாம் எனக்கு அண்ணன் மோடியை சொல்றாரு அப்படின்னு அப்படிலாம் நம்ம வந்து சரி இன்னுமா இந்த உலகம் நம்மளை நம்பிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி ரைட் சொல்லா போனா போய்கிட்டே நம்மள நம்பர் வரைக்கும் சந்தோஷம் தான் அப்படின்னு போயிட்டு இருக்கோம். நானும் வந்து இதே போல ஒரு எளிமையான ஒரு பத்திரிகையாளர் தான். 27 வருஷத்துல 20 வருஷம் கக்கத்தில் பேப்பர் வச்சுட்டு கையில் பேப்பர் வச்சுட்டு ரோடோடா சுற்றிட்டு இருந்தவன். வெறும் டீ, வெறும் காஃபி. நான் சொல்லிகிட்டே இருப்போம், நம்ம வந்து சாலிடாகவே எதுவும் ஃபுட்டு போக மாட்டேது, எல்லாம் லிக்விடாக ஃபுட்டு போயிட்டே இருக்கேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போயிட்டு இருந்த ஒருத்தன் தான். இறைவனோட கருணை உங்களை போன்ற ஒரு 4 நல்ல மனிதர்களுடைய சந்தர்ப்பம் கிடைச்சது. அண்ணனுடைய வெள்ளை யானைக்காக நான் காத்திருக்கிறேன். அது வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு படைப்பு. அது வந்து அங்கே அப்படியே திரையிலே நிற்கிது, ஒரு ரஃப் கட்லேயே நிற்கிது. அது ஃபைனல் கட்டுக்கு எப்போ வரும்னு நான் பார்த்துட்டு இருக்கேன். அது வந்து நிறைய ஆச்சரியமான படம். உங்களுக்கு தெரியும், பெரிய பெரிய ஆட்கள்லாம் எப்பயுமே வந்து அண்ணனை கூட வச்சிருப்பாங்க. அண்ணன் பக்கத்துல இருந்தாருன்னா அவர் பெரிய ஆள் அப்படி பார்த்துக்கலாம். நம்ம வந்து அண்ணன் வந்து பெரிய ஆள் பக்கத்துல, அண்ணன் பக்கத்தில் உட்காந்துருக்க பாருங்க, 2 பேரும் பாருங்க, அந்த மாதிரி தெரிஞ்சிருக்கும். அண்ணன் பக்கத்தில் உட்காந்தனால பெரிய ஆள் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் பெரிய பெரிய நெட்வொர்க் வந்து பெருசா இருக்கும். நெட்வொர்க்கிங் தான் அண்ணனுடைய மாஸ்டர் எக்ஸலன்ஸ் விஷயமே. அது வந்து ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா அண்ணனுக்கு தான் தெரியாத ஆளே கிடையாது. ஓவர் த ஃபோனில் வந்து நிறைய பேர் பிடிக்க முடியும். எனக்கு வந்து ரணசிங்கம் படத்தின் போது அண்ணன் வந்து ஒரு பெரிய தத்துவத்தை சொன்னார். அந்த தத்துவம் யார் சொன்னார்னு சொல்ல மாட்டேன், ஆனால் அந்த தத்துவத்தை சொன்னார் எனக்கு அண்ணன். தம்பி, நான் அவர்கிட்ட பேசினேன் தம்பி. அவர் வந்து எனக்கு ஒரு அருமையான தத்துவத்தை சொன்னார். என்ன அப்படின்னு, ஒவ்வொரு நாளும் உன்னை விட வயதிலேயோ அனுபவத்திலேயோ பேர்லையோ புகழ்லையோ செல்வாக்குலையோ கீர்த்திலையோ ஏதோ ஒன்றில் உயர்ந்த 3 பேருக்கு தினசரி காலையில் ஒரு தொலைபேசி அழைப்பு. அண்ணே நல்லா இருக்கீங்களாண்ணே அப்படின்னு ஒரு 3 பேர், டெய்லி ஒரு 3 பேர். அவர்களுக்கு என்னைக்கோ ஒரு நாள் தேவைப்படும் போது உன்னுடைய பேர் நினைவில் வரும். அண்ணன் எத்தனை பேருக்கு போன் போட்டிருப்பான்னு யோசிக்க. இந்த தத்துவத்தை வந்து வேறு ஒரு பெருமகனார் வந்து அண்ணனுக்கு சொல்லி, அண்ணன் வந்து கண்ணன் போல இருந்து எனக்கு இந்த உபதேசத்தை சொல்லி அதை வந்து நான் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன். அது வந்து டெய்லி ஒரு காலையில் 3 பேருக்கு ஃபோன் அடிக்கலான்னு பார்த்தேன், ஃபோன் நம்பர் தான் தெரிய மாட்டேது. அதான் பெரிய பிரச்சனை. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். எல்லாத்தையுமே அந்த இருக்கக்கூடிய இடத்த வந்து அண்ணன் வந்து எப்பயுமே ஒரு ஹாப்பியாக வச்சிருப்பாரு. ரொம்ப ஒரு மகிழ்ச்சி அந்த இடத்துல பரவிடும். அது போன்ற ஒரு நல்ல மனிதரோட தொடர்பு இருக்குதான் நமக்கு ஒரு பெரிய புண்ணியம். இது வந்து ஒரு அற்புதமான படம், கேரண்டியானாலும் சொல்ல முடியும். படத்தோடைய நான் இங்கே இந்த மேடையில் வந்து சொன்னாங்க, அண்ணன் கவிதா பாரதி எல்லாருக்கும் சேர்த்து அவரே ஓட்டு போட்டார். வந்து இங்கே இருக்க பலருக்கும் பாண்டேக்கும் உடன்பாடு கிடையாதுன்னு அவரே சொல்லிட்டாரு. அதனால் வந்து அப்படி இருக்கலாம். உங்களுக்கு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க ப்ரொடியூசர் என்ன கலர் சட்டை போட்டிருக்காருன்னு பார்த்துக்குங்க. டைரக்டர் யாருன்னு நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், எனக்கு மட்டும் தான் தெரியும். இந்த மாதிரி ஒரு கிளப்பி விட்டு போயிட்டு அவங்க இல்லைன்னு சொல்ல மாதிரி. கொள்கை இது வந்து எனக்கு இந்த படத்துடைய கொள்கையில் உடன்பாடு இருக்கா இல்லையாங்கிறதுல நான் இந்த படத்தில் நடிப்பதற்கு கூலி வாங்கியிருக்கிறேன். அந்த கூலிக்கு விசுவாசமாக உழைக்க வேண்டும் என்பது மட்டும்தான் என்னுடைய நோக்கம். அதற்கு டைரக்டருக்கு இன்னொரு டேக் வரணுங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து ஒரு டிஜிட்டலாக இருந்தாலும் இன்னொரு நாள் எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. நாங்கள் வந்து அது மாதிரியான ஒரு வாய்ப்புனால தான் நாங்கள் வந்து 2 நாள் படத்தை முன்னாடியே முடித்தோம். ஸோ நமக்கு வந்து கமல்ஹாசன் சார் மாதிரி
அவார்டு வாங்க முடியாது, சிவாஜி சார் மாதிரி பேர் வாங்க முடியாது, அது நமக்கு முன்னாடியே தெரியும். அதனால் நம்மளால் என்ன முடியுமோ நம்ம வந்து அதை மட்டும் சரியாக செஞ்சுருவோம். ஸோ டைரக்டருக்கு வருத்தப்படாமல், ப்ரொடியூசருக்கு கையை கிடைக்காமல் நம்ம என்ன வேலை பண்ண முடியுமோ அதை பண்ணிடுவோங்கிறத தவிர எனக்கு வேறு எந்த நோக்கம் இல்லை. அந்த வகையில் இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான படம். அதை வந்து நான் உள்ள கான்ட்ரிபியூட் பண்ணும்போதும் எனக்கு ஒரு பெரிய ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு, அது ஒரு பிணைப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு. நான் அப்படி தான் எல்லா இடத்துலையுமே ஒர்க் பண்ணுறேன். அதனால் ஒரு பியூட்டிஃபுல்லான படம். பாருங்கள், உங்களுடைய நியாயமான விமர்சனங்களை வைங்க, நிறைய நண்பர்கள் கொண்டு போய் சேருங்க. இறைவன் துணையிருக்கும். நன்றி, வணக்கம். இந்த விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் எனது மனமாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திரைப்படம் எனக்கு என்ன கொடுக்க போகுது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஒரு பேர் கொடுக்கும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 பேரை கொடுத்துருக்கு. ஒரு நல்ல இயக்குனரை கொடுத்துருக்கு, ஒரு நல்ல ஒரு அண்ணனை கொடுத்துருக்கு. நான் இந்த படத்தை பேசுகிறதுக்காக பாண்டே சாரை கூப்பிடுவோம், அன்றைக்கி சார்னு தான் கூப்பிட்டேன். இன்றைக்கி நானும் ஒரு அண்ணனும் தம்பியாக வாழ்ந்துட்டுருக்கோம். அதுக்கு காரணம் நான் மட்டும் இல்லை, அவரோட அன்பு. இங்கே எல்லாருமே பேசிட்டாங்க. இந்த மேடையில் பேசுகிறதுக்கான ஒரு தகுதி இருக்கான்னு கூட இல்லைன்னு தெரியல. நான் இது பேசுகிறதுக்கு விரும்பவும் இல்லை. அது வந்து தமிழ்நாட்டில் ஒருத்தர் மட்டும்தான் பேசாமல் இருக்காரு அப்படின்றத தாண்டி நானும் பேசாமல் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு வரலாறு இருக்கணும்னு நினச்சி தான் பேசலை. அது எல்லாம் பாண்டியனை கிட்டது கற்றுக்கிட்டதா. ஸோ எனக்கு இந்த படம் வந்து ஒரு நல்ல திரைப்படத்தையும், ஒரு நல்ல ஒரு இயக்குனரையும், ஒரு நல்ல ஒரு சகோதரனையும் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி, இந்த படம் ஒரு நல்ல படம். இது உங்களோட சப்போர்ட்டோட இது ஒரு பெரிய படமாக மாறணும், வரலாறுல இது ஒரு படம் பேசப்படுகிற படமாக இருக்கணும் என்று சொல்லி நன்றி தெரிவித்துக்கிறேன். கொஞ்சம் சீக்கிரமாகவே சுருக்கமாகவே பேசிடுறேன். பொதுவாக அதிகமாக பேசுவேன். 2 சின்ன சின்ன விஷயங்களை கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து என்னென்னா, வெற்றி வந்து ஒரு ஷூட்டிங் விஷயமா ஆஸ்திரேலியா போயிருக்காரு. எல்லோருக்கும் வணக்கம், நன்றி. ஒரு ஒரு படத்தை பார்த்துட்டு திரும்ப இன்னொரு ப்ரெஸ் மீட்டுக்காக அட்டன் பண்ணுறதுல எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். நீங்கள் பண்ணுறீங்க, ரொம்ப நன்றி. வெற்றி வந்து ஒரு ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு ஷூட்டுக்காக போயிருக்காரு. ஆக்சுவலாக ப்ரொடக்ஷனாக நாங்கள் வந்து இது ரிலீஸ் டேட் நாங்கள் சொன்ன டேட் வேறு, நாங்கள் 2 வாரம் தள்ளி ரிலீஸ் பண்ணுறதால அவர் இது ஏற்கனவே ஃபிக்ஸ் ஆனது. அதனால் வெற்றி வர முடியாத சூழ்நிலை. அதனால தான் இங்கே உங்கள் புகைப்படம் மூலமாக இருக்கார். அதே மாதிரி பிரிகிடாவுக்கும் ஒரு வர முடியாத ஒரு சூழ்நிலை, அவ்வளோதான், வேறு எந்த விஷயமும் கிடையாது. 2வது, ஒரு பத்திரிகையாளருக்கு ஒரு வேண்டுகோளோடு என்னுடைய இந்த பேச்சு ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். லாஸ்ட் ப்ரெஸ் மீட் ஓட கண்டென்ட்டை நான் ஜென்ரலாக எல்லாமே எனக்கு வந்து ரேக்கா அனுப்புவாங்க. வீடியோ ஆகட்டும், அதோட வெப்சைட்டில் வர்ற விஷயங்கள், பிரிண்ட் மீடியாவில் வர்ற விஷயங்கள் அனுப்புகிறப்ப நான் ரேக்கா கிட்ட ஜென்ரலாக டிஸ்கஷன் கேட்டப்ப, என்ன ரேக்கா, நீங்கள் வந்து ஒரு 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 லைவாக ஒரு ப்ரோக்ராம் நடக்குது, ஆனால் எல்லா கண்டென்ட்டும் ஒரே கண்டென்ட்டாக இருக்குது, நீங்கள் வந்து எழுதி எல்லாருக்கும் அனுப்பிச்சிட்டு அதே போடுறாங்களா அப்படின்னு கேட்டப்ப, ஆமாம் சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது என்னோட வேண்டுகோள். இப்போ எல்லாருக்கும் எப்படி உங்களுக்கு நீங்கள் என்ன எழுதணும், என்ன பிரிண்ட் பண்ணுன்ற உங்கள் சுதந்திரம் உங்களுக்கு இருக்கோ, அதே மாதிரி அந்த கருத்து சுதந்திரம் எனக்கு இருக்குது, எக்ஸ்பிரஸ் பண்ணுற சுதந்திரம் இருக்குன்னு நினச்சி உங்கள்கிட்ட சொல்கிறேன். எனக்கு என்னென்னா, ஒரு மேடை, ஒரு நிகழ்ச்சின்றப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார்வைன்னு ஒன்று இருக்கும். நான் பேசுகிற ஒரு பேச்சு, மற்றவங்க பேசுகிற பேச்சு வந்து உங்களுக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். உங்களுக்குள்ள ஒரு விஷயம், பாண்டே சார் பேசின விஷயங்களை ரசித்த நீங்கள், ஒரு சிலர் சாதாரணமாக ஷான் சொன்ன மாதிரி உள்ளுக்குள்ள ஒரு மேலே வெறுப்பு இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அக்செப்டே பண்ணியிருக்க மாட்டீங்க. எனக்கு இது அத்தனையும் உங்களுடைய எழுத்தில் வரணும்னு நினைக்கிறேன். இது அத்தனையும் உங்கள் எழுத்தில் வரணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, உங்களுக்கு சொந்தமாக நீங்கள் பார்க்குற விஷயத்தை நீங்களே எழுதுறப்ப அதுதான் என்னை மாதிரியான படைப்பாளிகளுக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கும்னு நினைக்கிறேன். முடியுமா? அதற்கு எனக்கு என்ன ஆயிடுதுன்னா, 10 ஆர்டிகல் படிக்கிற 10ம் அந்த பிரஸ் நோட்டாவே இருக்கு. அது வந்து எனக்கு ஒரு பெரிய திருப்தியை கொடுக்க மாட்டேது. ஒரு விமர்சனமா நான் பார்க்குறேன். இங்க நடக்கிற நல்ல விஷயங்களை நீங்க சுட்டி காமிக்கணும். இங்க நடக்கிற பாரு, இன்னைக்கு டைரக்டர் வந்து ரொம்ப அதிக பிரசித்தமா பேசணுன்றது நீங்க எழுதுனாதான் எனக்கு சந்தோஷம் சொல்றேன். அந்த விமர்சனத்தை வந்து எதிர்பார்க்கிறேன். ப்ராபபிளி இந்த நிகழ்ச்சியில இருந்து அதை நான் எதிர்பார்க்கிறேன். இது ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன். எடுத்துக்கிறது எடுக்காம இருந்து கண்டிப்பா உங்களுடைய சுதந்திரம். ஓகே, அது ஒரு விஷயம். அடுத்தது வந்து இது ஒரு கிளாரிபிகேஷன் முடிச்சுட்டு நான் என்னோட அடுத்த பேச்சுக்கு போயிடுறேன். நான் பாண்டே சார் சொல்றப்ப சொன்னார் 75-65 லட்சம் ரூபாய் இருந்தாலும் முடிச்சிடணும். அவர் சொன்னது ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் விட்டாரா, தமிழ் படத்துக்கு சொல்லல, கன்னட படத்துக்கு. கன்னட படத்துல நீ அது அன்னைக்கு அப்படிதான் பேசணும். ஒரு கன்னட படத்துல வந்து ஒரு 65 லட்சம் ரூபாய் 75 லட்சம் ரூபாய் இருந்தா ஒரு நல்ல திரைப்படத்தை எடுத்துட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், கொண்டால் பாவத்தை கன்னட பதிப்பு வந்து நான் 63 லட்சம் ரூபாயில எடுத்தேன்.
ஸோ அது வந்து பாசிபிள் இருக்கு. இங்கே எடுக்கிறப்ப குறைந்தபட்சம் ஒரு 1.5 கோடி ரூபாயிலிருந்து 2 கோடி ரூபாய் தேவைப்படுது. இந்த படம் அதை விட கொஞ்சம் அதிகமாக செலவிட்டு எடுக்கணும். பிகாஸ் ஆக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஷூட்டிங்கான நேரம் கம்மியாக இருந்தாலும் ஆக்டர்ஸ் டெக்னீஷியன் அந்த விஷயங்கள் இருக்குது. அது சின்ன கிளாரிஃபிகேஷன். ஸோ மைண்டில் ஒரு 65 லட்சம் 75 லட்சம் எடுத்த படம்ன்றது நினச்சிக்காதீங்க. கண்டிப்பாக அதை விட அதிகமாக, அதுக்காக 10 கோடியில் எடுத்த படமும் கண்டிப்பாக கிடையாது. ஒரு 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 மிட் பட்ஜெட்டில், கண்டிப்பாக லோ பட்ஜெட் கிடையாது, ஒரு மிட் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம். அதையும் வந்து நான் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன். அதுக்கு அடுத்தது இப்போ ஆக்சுவலாக இந்த மேடை வந்து ஒரு ஆடியோ ஒரு ஆடியோ லான்ச், ஒரு ட்ரைலர் லான்ச்ன்றதை பார்த்து ஒரு இடதுசாரி வலதுசாரி காதல் மேடையை தான் என்னால் பார்க்க முடிஞ்சு. அது வந்து உங்களுக்கு ஒரு காதல் மேடை. பட் இந்த காதல் வந்து உண்மையிலே ஹானஸ்டாக சொல்ல போனால் ஷானு, கவிதா பாரதி ப்ளஸ் என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தன் சரவணன், இவங்க 3 பேரும் கிரியேட்டிவ் டீமில் இருக்கிறப்ப சரவணன் வந்து எப்போதுமே கொஞ்சம் சைலண்டாக இருப்பான். எப்போ ரொம்ப லிமிட்டடாக பேசுவான். அவன் வந்து ஒரு சைடில் ஒரு சேல்ஸ் மேனேஜராக இருக்கான். நிறைய விஷயங்கள் அவங்ககிட்ட வந்து எனக்கு இன்புட் கிடைச்சிது இவங்க 3 பேரும் கிரியேட்டிவ் டீமில் இருக்கிறப்ப. ஆனால் ஷானும் கவிதா பாரதி சாரையும் இன்புட்டை பட்னு ரியாக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நான் முத பாண்டே சார்னு சொன்னப்போ வேணவே வேணாம் சார் அப்படின்ற வார்த்தை வரல. பட் எதுக்காக வரலன்றதையும் சொல்லிடுறேன். ஒன்று வந்து ஓகே, கொள்கை ரீதியாக ஷான் கூட எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதிரி இடதுசாரியான சிந்தனை கொண்டவர் தான். இடதுசாரி வலதுசாரின்ற விஷயத்துல அவங்க அந்த ஹெசிடேஷன் இல்லை. எப்படி வந்து இந்த கேரக்டர்ல பாண்டே சார் இவர் பொருத்தி பார்க்கறாரு அப்படின்னு அவங்களுக்கு புரியல. எப்போ அந்த அந்த ஐஸை என்னால் பிரேக் பண்ண முடிஞ்சு அப்படின்னா, கவிதா பாரதி சாரை கூட்டின்னு போயிட்டு பாண்டே சாரை மீட் பண்ணப்போ தான் கவிதா பாரதி சார் வெளில வந்து, சார் இல்லை சார் உங்களோட செலெக்ஷன் கரெக்டு சார்னு அன்னைக்கு அவரால் அதை புரிஞ்சுக்க முடிஞ்சு. யாரால? கவிதா பாரதி சார்ல. அது வரைக்கும் 2 பேருமே என்னைக்குமே கமெண்ட் பண்ணது கிடையாது. அது என் மேல அவங்க வச்ச நம்பிக்கை. ஆக்சுவலா கமெண்டே பண்ணது கிடையாது. அது வந்து அந்த 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 டீசன்சியை, அந்த கல்ச்சரை நான் வரவேற்கிறேன். ஷான் கூட அவ்வளவுதான். அதே மாதிரி ஷானும் கூட அப்படிங்களா ஓகே அப்படின்னு இருந்தாரு. எந்த விமர்சனம் பண்ணல. நாள் ஷூட்டிங் பார்த்த உடனே சார் எக்ஸாக்ட்லி சார் உங்களுடைய இது கரெக்டா இருந்துச்சுன்னு சொன்னாரு. ஸோ இந்த கல்ச்சரை எனக்கு அதை வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை அட்வான்டேஜ் எடுத்துக்காம அந்த பண்பாடை நீங்க கடைபிடித்ததுக்கு ரொம்ப நன்றி. இது ஒரு விஷயத்த நான் சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கு அடுத்தது இப்போ ஒரு இன்ஃபர்மேஷனாக சில விஷயங்கள் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக நான் ஒரிஜினலாக இது வந்து 26ஆம் தேதி இல்லை 3ஆம் தேதி, ஜூலை 3ஆம் தேதி ரிலீஸ்ன்ற மாதிரி யோசித்தேன். இல்லாட்டினா ஜூன் 26ன்ற மாதிரி யோசித்தோம். நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு, பிஸ்னஸ்ஸு அப்படிலாம் வந்து கடைசியாக இப்போ என்ன முடிவு பண்ணியிருக்கிறேன்னா, ஜூலை 10ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆக போகுது. லவ் அந்த படமும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கூட இதய முறையிலையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த படங்கள் கூட இந்த படமும் ரிலீஸ் ஆக போகுது. இது அஃபிஷியலாக நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். ஏன் இந்த ஒரு ஜென்ரலாக என்னன்னா, இப்போ எல்லாமே சொன்னாங்க செம்ம பிளானிங், அவர் சொன்னதை அதே டேட்டுக்கு தான் பண்ணுவார் அப்படிலாம் சொன்னாங்க. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த டிஸ்ட்ரிபியூஷன் இப்போ இது டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறது வந்து ட்ரைடன்ட் ஆர்ட்ஸ் ரவீந்திரன், என்னுடைய ஒரு 20 வருஷ நண்பர். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ரைட்டிங்காக சொல்லணும்னா, ட்ரைடன்ட் ரவி முதலில் ப்ரொடியூஸ் பண்ண படத்தோட டைரக்டர் நான் தான். கன்னடத்தில் தான் அவர் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணார். ரெயின்போ பிக்சர்ஸ்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ண படம். அதுக்கு நான் தான் டைரக்டர். ஐ திங்க் 2004 5 நான் டைரக்ட் பண்ணேன். ஸோ அப்போலேருந்து ரவீந்திரன் சார் எனக்கு பழக்கம். இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட்டராக பார்த்தது அவர் தான். அதன் பிறகு நிறைய பேர் பார்த்தாங்க. பார்த்தப்ப எல்லா இதுலேயும் வந்து ஒரு சின்ன டிஸ்கஷன் வந்துச்சு. என்னன்னா, உங்களுக்கு பிஸ்னஸ் ரொம்ப அடிப்படையாக ஒரு விஷயம் தெரியும். ஒரு டிஸ்ட்ரிபியூஷன்ன்றப்ப இதுக்கு எவ்வளோங்க செலவு பண்ணணும், ஒரு 100 ரூபாய் செலவு பண்ணணும், 100 ரூபாய் செலவு பண்ணி ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு. 100 ரூபாய் வந்துச்சுன்னா இவ்வளோ கமிஷன் கொடுக்கணும். 100 ரூபாய் வராட்டினா கலெக்ட் ஆகாட்டினா எவ்வளோ கலெக்ட் ஆகுதோ மிச்ச காசை 60 நாளில் ரிட்டர்ன் பண்ணணும். இதுதான் ஒரு பிஸ்னஸ் ஃபார்மேட். இப்போ நான் எல்லாருக்கிட்டையுமே புதுசாக வந்து பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்ட போடுற கண்டிஷன் என்னன்னா, 100 ரூபாய் வேணும், அந்த 100 ரூபாய் நீங்கள் செலவு பண்ணாதீங்க, எங்கள் கையில் கொடுங்க, என்ன பப்ளிசிட்டி பண்ணி எப்படி பண்ணணுன்றதை நாங்கள் பண்ணிக்கிறோம். ஏன்னா இது ரிட்டர்னபிள் அட்வான்ஸ் நீங்கள் கொடுக்கறது. இது ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்கன்னா, போஸ்டருக்கு நான் காசு கொடுத்துக்கிறேன், எல்லாமே நாங்கள் செலவு பண்ணுறோம் கையில் வச்சுன்னு. இல்லை, அந்த கண்டிஷன்லாம் நான் படம் கொடுக்க மாட்டேன். நீங்கள் இந்த படத்துக்கு என்ன பணத்தை ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அதை என் கையில் கொடுங்க, நான் தான் செலவு பண்ணுவோம். அதுக்கு என்ன பப்ளிசிட்டின்னு அது பண்ணுவோம். நாளைக்கு நீங்கள் இந்த இடத்துல இதுக்கு ஏன் சார் இவ்வளோ நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா உங்களுக்கு எனக்கு மெசேஜ். இது மாதிரி நிறைய டிஸ்கஷன்ஸ் வந்து ஹானஸ்ட்லி நேர்மையாக சொல்கிறேன். நேற்று காலையில் தான் நான் வந்து ட்ரைடன்ட் ரவி சார்கிட்ட பேசி, சார் இல்லை சார் எனக்கு வந்து நான் நினச்சிக்கிற மாதிரியான ஒரு பப்ளிசிட்டி பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும், அதனால நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், ட்ரைடன்ட் ரவி சாருக்கு எப்போவுமே வந்து எனக்கு ஒரு சொந்த வீடு மாதிரி. எல்லா விஷயத்துக்கும் என்னால் ஈஸியாக போயிட்டு எது வேணாலும் இது பண்ண முடியும். நாங்கள் ஒரு டேர்ம்ஸ் பேசிட்டு அவர் ஒத்துக்கிட்டாரு. ஸோ ஜூலை 10ஆம் தேதி இந்த விஷயங்கள் நடக்குது.
படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ இது அதுக்கு வந்து உங்களுடைய சப்போர்ட், முழுமையான சப்போர்ட் தேவை. இது எத்தனையும் வந்து இன்ஃபர்மேஷனாக பேசிட்டேன். இப்போ வந்து இந்த படத்தை பற்றி பேசுகிற சில விஷயங்கள், ஃபஸ்ட்டு இந்த மியூசிக்கை பற்றியும் நிறையா, படத்தை பற்றியும் நிறையா விஷயங்கள் பேசிட்டேன். ஒரே ஒரு 2 எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிட்டு என்னுடைய பேச்சை முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு மனிதன் வந்து ஒரு சூழ்நிலை காரணமாக ஒரு குற்றவாளியாக ஆகிறான். அந்த குற்றவாளி சூழ்நிலைக்கு நிலைமை ஆகிறப்ப அவனுடைய அப்நார்மலிட்டி, ஒரு அசாதாரணமான சூழ்நிலை தான் அவனை வந்து குற்றவாளியாக மாற்றுது. அதனால அவன் ஒரு சாதாரண மனிதன் மாதிரி சிந்திக்காமல் அசாதாரணமாக சிந்திச்சாலும் குற்றவாளி ஆகிறான். அவனுக்கு திருந்ததுக்கான வாய்ப்பை எத்தனை பேரை வேணாலும் கொடுக்கணும் அப்படின்றது என்னுடைய எண்ணம். இது என்னுடைய ஸ்டாண்டு. இதை இந்த படத்தில் நான் பேசியிருக்கேன். ஓகேங்களா? எத்தனை முறை வேணாலும் அவனுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கணும். அவன் திருந்தாட்டாலும் திருந்துன்னு சொல்லணும். அதுக்கு நான் சொல்லியிருக்கிறதே வந்து குழந்தை வளர்ப்பை பற்றி நான் சொல்லியிருக்கேன். நம்ம குழந்தை தப்பு பண்ணுறப்ப 10 வாட்டி அவன் தப்பு பண்ணா கூட 10 வாட்டி அடிச்சுட்டு திரும்ப சரி இனிமேட்டு செய்யாத அப்படின்னு சொல்லுவோமே தவிர, அவன் வந்து வீட்டை விட்டு வெளியே போன்ற அந்த எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்ஸ் நம்ம எடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ரேர். அதர்வைஸ் நம்ம அடிச்சுட்டு திரும்ப யோசிச்சுட்டு தான் இருப்போம், அடிச்சிட்டோமே, இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு யோசிப்போம். ஒரு குழந்தை வளர்ப்பெடுப்புன்ற வார்த்தையை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதே தான் இந்த படத்தில் நான் சொல்ல வர கருத்து. ஆனால் என்னுடைய கருத்தை திணிக்கிறதுக்கான ஒரு படம் இது கிடையாது. அப்ப ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்குன்னு ஒரு கருத்து இருக்கும்ல, ஒரு எதிர் கருத்து இருக்கும்ல, அந்த கருத்தையும் இதுல பேசியிருக்கோம். ரொம்ப ஒரு என்டர்டைன்மெண்டான படம் சொல்ல மாட்டோம், ரொம்ப எங்கேஜிங்கா இருக்கிற ஒரு படம். அதுல ஆங்காங்கே என்டர்டைன்மெண்ட் என்ற விஷயங்கள் இருக்குமே தவிர ரொம்ப எங்கேஜா உங்களை ரொம்பவும் ஒரு 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 உலகத்துக்குள்ள, ஒரு ஜெயிலுக்குள்ள கொண்டு போவோம், திரும்ப ஒரு ஒரு வில்லேஜுக்குள்ள கூட்டு போவோம். அது மாதிரியான ஒரு கதை அம்சம் இருக்கிற விஷயம். இந்த குற்றவாளி, இந்த ஒரு ஒரு சூழ்நிலையால ஒரு மனுஷன் குற்றவாளி ஆகிறான்றதுக்கு நான் 2 விஷயம் தான் சின்னதாக ரெஃபர் பண்ணிட்டு நான் என்னுடைய பேச்சை முடிச்சுக்கலான்னு இருக்கேன். ஒன்று, நான் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணப்ப, நான் பேச்சுலராக இருந்தப்ப எனக்கு சின்ன வயசுலேருந்து மியூசிக் கற்றுக்கணுன்ற ஆசை இருந்துச்சு. ஓரளவுக்கு சுமாராக பாடுவேன். ஆனால் மியூசிக் கற்றுறதுக்கான பொருளாதார சூழ்நிலை எனக்கு வந்து இல்லை. எங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ எஃபர்ட் பண்ண முடியல, சிங்கிள் பேரண்ட்ன்றதால. நான் பெங்களூர் போயிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆன உடனே நான் ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணது வந்து ஒரு கீபோர்டு, ஒரு கேஷியோ கீபோர்டு தான் பர்ச்சேஸ் பண்ண ஒரு பேச்சுலர் ஒரு ரூமில் ஒரு 2வது மாடியிலோ 3வது மாடியிலோ அல்சூரில் தங்கி இருக்கிறப்ப செழியன்னு சொல்லி ஒரு தமிழ் ரவுடி, ஆல்ரெடி நான் அந்த இடத்துல இருந்தப்போ அவன் ஆல்ரெடி ஒரு 10-12 கொலை பண்ண ஒரு ரவுடி. அன்னைக்கு அவனுக்கு குடிக்க காசு இல்லாமல் வந்து அந்த கீபோர்டை எடுத்துகிட்டு போயிட்டான். நான் இந்திரன்னு சொல்லி ஒரு ஸ்ரீலங்கா தமிழன்னு, நாங்கள்லாம் உட்காந்து சாப்பிட்னு இருக்கோம். அவன் பாட்டுன்னு வந்தான், டேய் குடிக்க காசு இல்லடான்னு சொல்லிட்டு நேராக வந்தான், கீபோர்டு எடுத்துகிட்டு போயினே இருந்தான். முதல் முறையாக வாழ்க்கையில் நான் யோசித்தோம், என் வாயில கெட்ட வார்த்தை ஆக்சுவலாக வந்துச்சு, நான் கண்ட்ரோல் பண்ணிட்டேன். நீ சரி, நீ பெரிய நீ பெரிய ரவுடி இல்லடா, உன் சாங்க என் கேள்டானே என் மைண்டில் வந்துச்சு. ஏன்னா 19-20 வருஷம் கழிச்சு நான் கனவு கண்டு வாங்கி வச்ச ஒரு கீபோர்டு ஒருத்தன் திருடுன்னு போறப்ப என் மைண்ட்ல வந்துச்சு, இவனை எப்படின்னா நான் போட்டுருணும்டா அப்படின்ட்டு. நான் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயா போயிருக்கேன் விழுப்புரத்துல இருந்து. என் மனசுல வந்து என்னைக்காவது பண்ண ஒரு 6 மாசம் எனக்கு அந்த எண்ணம் இருந்தது, இவனை எப்படின்னா போட்டுருணும். ஆனா போலீஸ்ல மாட்டக்கூடாது அப்படின்ற எண்ணம் வந்துச்சு. எதுக்கு வந்துச்சுன்னா பணத்துக்காக, புகழுக்கு, எதுக்காகவே வரல. என் கீபோர்டையும் தூக்கின்னு போயிட்டான். ஸோ நான் டிப்ளமோ படிச்சு நான் வந்து ஒரு சிங்கிள் பேரண்ட்ல பயங்கர தெளிவா வளர்ந்தேன். இது எதுவுமே இல்லை, அந்த சூழ்நிலை என்னை அப்படியே யோசிக்க வச்சுச்சு. ஒரு கோகாரன் அப்புறமா ஒரு பாயிண்ட்ல வந்து அந்த இந்திரன் சொல்லி ஸ்ரீலங்கா தமிழன் ஒரு அகதி, அவன் தான் எனக்கு சொன்னான், ஏங்க பாவம் அவன் பிச்சைக்காரன், 2 எடுத்துன்னு போயிட்டான், காசு இல்லாதவன், நம்மளுக்கு சம்பாதிக்க எது இருக்கு, விட்டு போங்க, என்ன அதெல்லாம் யோசிக்காதீங்கன்னு சொல்லி என் மனசை மாத்தினான். கடவுள் புண்ணியத்தில் எனக்கு ஒரு அந்த கட்டுப்பாடு இருந்துச்சு. அதனால வரல. அந்த குற்றவாளி ஒரு சூழ்நிலையை சொல்றதுக்காக சொல்றேன். இது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். 2வது எக்ஸாம்பிள், நான் வந்து விழுப்புரத்துல இருந்து பெங்களூர் டிராவல் பண்ணப்ப ட்ரெயினில் எனக்கு கை குழந்தை, எனக்கு 3 மாதம் குழந்தை, டிராவல் பண்ணிருப்போ ஓமலூர் ஸ்டேஷனில் ஒரு வயசான ஆள் எங்கள் கூடயே டிராவல் பண்ணி என்னோட சூட்கேஸில் இருந்த கம்ப்ளீட் நகை, ஒரு அந்த காலத்தில் வந்து அது 1.5 லட்சமோ 2 லட்சமோ கேஷ், ஏதோ ஒரு பையன் என்னோட ஃப்ரெண்டுக்கு வேலை வாங்கி கொடுக்குறதா வச்சிருந்த காசை ஒரு சூட்கேஸோடு அடிச்சுன்னு இறங்கி ஓடி போயிட்டார். கையில் குழந்தை இருக்குது, ஓமலூர் ஸ்டேஷன், என்னால் ஓடி போய் ஒரு பிடிக்க முடியல. இமீடியட்டாக ட்ரெயினும் மூவ் ஆகிடுச்சு. அந்த பாயிண்ட்ல இருந்து நான் என் ஒய்ஃபும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி தான். நான் ரொம்ப கடனுக்கு உள்ளாகிறேன். ஒரு மிடில் கிளாஸ், நான் லோயர் மிடில் கிளாஸாகி ஒரு மிடில் கிளாஸ் இப்போ தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போயின்னு இருக்கேன். அதுக்கு நடுவில் இவ்வளோ நகையை இழக்கிறேன், இவ்வளோ பணத்தை இழக்கிறேன். 2 பேருமே சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தால் கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கடன்ன்ற விஷயம் என்ன பில்ட் ஆகினே போகுது. இந்த சூழ்நிலையில் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு ஒரே ஸ்ட்ரெஸ்ஸு. விழுப்புரத்துல இருந்து சென்னைக்கு ட்ரெயினில் போயின்னு இருக்கிறப்ப எக்மோர் ஸ்டேஷனில் ஏறுறேன். ஆப்போசிட்டில் ஒரு கப்பல் உட்கார்ந்து இருக்காங்க.
ஒரு லேடி வந்து நிறைய நகை போட்டுன்னு இருக்காங்க. காரைக்குடியோ மதுரை எங்கே போகிற ஒரு லேடி. அவங்க ஹஸ்பண்ட் வந்து சொல்கிறாரு, ஏய் நீ இப்போ ட்ரெயின் ஸ்டார்ட் ஆனவொன்னே தூங்கிடுவ, நகையெல்லாம் எடுத்து கட்டி உள்ளே வை அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாத்தையும் கட்டி நகையெல்லாம் கட்டி அந்த அம்மா உள்ளே வச்சிடுறாங்க. தாண்டி செங்கல்பாடு கூட தாண்டில் 2 பேருமே தூங்கிடுறாங்க. என் மைண்டில் வந்தது என்னென்னா, எப்போவுமே கடவுள் மேலே ஒரு பாரத்தை போடுவோம்ல, கடவுளே நம்ம காமிச்ச வழின்ட்டு. நான் யோசித்த விஷயம் என்னன்னா, ஒருவேளை என்னுடைய கடனை என்கிட்ட இருந்து ஒருத்தன் அடிச்சுன்னு போனான்ல, அதுக்கு தான் கடவுள் எனக்கு ஒரு வழியை காமிக்கிறார் போல இருக்கு. ஒரு வேலை பண்ணலாம், விழுப்புரத்தில் இறங்கினா தானே பிரச்சனை. முண்டிய மாதத்தில் இந்த நகை, நான் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, நான் ஒரு இன்ஜினியரிங் லெவலில் படிச்சுட்டு உள்ளே போகிறேன். எனக்கு என் மைண்டில் வந்த விஷயம்னா, கடவுள் எனக்கு காமிச்ச வழி இது அப்படின்னு சொல்லிட்டு முண்டிய மாதத்தில் அடிச்சுட்டு நம்ம இறங்குறோம் அப்படின்னு என் மைண்டில் வருது. நான் தனியாக தான் ட்ராவல் பண்ணுறேன். ஆனால் ஒரே ஒரு விஷயம் தான் என்னை ரியலைஸ் பண்ண வச்சுச்சு. என்னன்னா, அன்னைக்கு நைட்டு நான் அழுக தானே, நான் முண்டிய மாதத்தில் இறங்கணும், எங்கள்கிட்ட நகை இல்லைன்னா இவங்க தானே அதை அழுவாங்கன்ற ஒரு எண்ணம் வருது. என் எண்ணம் மாறி போயிடுது. ஸோ எல்லா குற்றவாளிகளுக்கும் அந்த பிரேக்கிங் பாயிண்ட், அந்த பிரேக்கிங் பாயிண்ட் கிடைக்குமா, அந்த ரியலைசேஷன் பாயிண்ட் கிடைக்குமான்னு தெரியல. ஆனால் பிரேக்கிங் பாயிண்ட் கிடைக்காதவன் குற்றவாளி ஆயிடுறான். என்னை பொறுத்த வரைக்கும் அவன் தான் குற்றவாளி ஆயிடுறான். அந்த குற்றவாளியை மன்னிச்சிடுங்க, நான் வந்து ஒரு இயேசுநாதர் ஆயிடுங்க அதெல்லாம் சொல்ல வரல. நான் ஒரு அசாதாரணமான ஒரு மனநிலை தான் உங்களை குற்றவாளி ஆக்குது. அவனுக்கான அந்த அட்டம்ப்டை இந்த சொசைட்டி பண்ணினே இருக்கணும். பண்றப்ப அதுக்கான ரிசல்ட்டை பார்க்க முடியுன்ற விஷயத்த ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா, ரொம்ப என்கேஜிங்கா பண்ணியிருக்கேன். 6ஆம் தேதி டு 8ஆம் தேதி இந்த 3 நாள், ஜூலை 6 to 8 இந்த 3 நாளில் ஒரு நாள் வந்து ப்ரெஷ் ஷோ இருக்கும். ஆனால் 8 இப்போதைக்கு பண்ணி வச்சுருக்கோம். நாங்கள் ட்ரை பண்ணின்னு இருக்கோம். 7ஆம் தேதி எங்கள் அப்பாவோட தேவசம். ஸோ நான் சென்டிமெண்ட்டாக கேட்டுக்கிட்டேன். நான் தேவசம் பண்ணிட்டு வந்து அவருடைய ஆசீர்வாதத்தோட நான் படத்தை காமிக்கணும்னு நினைக்கிறேன். நான் அதனால் அந்த 7ஆம் தேதி யார் பிஆர்ஓ இருக்கோ அவங்கள்ட்ட வேணா ஸ்வாப் பண்ணிக்க சொல்லி கேட்டிருக்கேன் நான், ஒரு சென்டிமெண்ட்டுக்காக. ஸோ அன்னைக்கு உங்களை திரும்ப சந்திக்கிறேன். ஸோ இந்த வாட்டி உங்களுக்கு ஹோம்ஒர்க்லாம் கொடுக்கல, வேண்டுகோளோடு போகிறேன். உங்களுக்கு என்ன பட்டுச்சோ அதை எழுதுங்க. ஸோ நான் எல்லா ஆர்டிக்கிளும், எனக்கு என்ன ஆச்சுன்னா 5வது ஆர்டிக்கிள் படிக்க ஆரம்பித்த உடனேயே ஒரு டயர்ட்னஸ் வந்துருச்சு. அப்புறம் ஜென்ரலாக டீம் கிட்ட சொல்லி படிக்கிறப்ப அவங்க எனக்கு ரிப்போர்ட் கொடுத்தப்ப, இல்லை சார் எல்லாமே ஒன்றே தான் எழுதியிருக்காங்கன்ட்டு, இது ஒரு வேண்டுகோளாக உங்கள்கிட்ட வச்சு விடைபெறுகிறேன். இது இல்லாமல் இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும், நான் ப்ரொடியூசரை பற்றி நான் சொல்லியே தீரணும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு முழு சுதந்திரமும், நான் என்ன பட்ஜெட் கொடுத்த, நான் ஒரு பட்ஜெட் எழுதி கொடுத்தேன் முத நாள், அந்த பட்ஜெட்டை நான் என்றைக்குமே மீறலை. அந்த சுதந்திரத்தை எனக்கு கொடுத்தது மட்டுமின்றி, சார் வியாபாரம் நான் தான் சார் பண்ணுவேன், நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, கம்ப்ளீட் பிஸ்னஸ் நான் பார்க்குறேன், உங்கள்கிட்ட யாராவது வந்து யாராவது கேட்டால் கூட டைரக்டர் பேசிங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னப்போ, எந்த ப்ரொடியூசரும் ஜென்ரலாக ஒரு 10 வாட்டி யோசிப்பாங்க. அவருக்கு எனக்கு நடுவில் ஒரு நல்ல தோழமை ஆரம்பிச்சிருக்கு. அவரே சொன்னார், எங்கள் நல்ல டைரக்டர்ன்ட்டு. இல்லை, டைரக்டர்ஸ்ன்ற மீறி அவர் என்னன்னு எனக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு, நான் என்னன்னு அவருக்கு புரிய. ப்ராபப்ளி நாங்கள் நிறைய படங்கள் ஒன்றா சேர்ந்து நாங்கள் பண்ணுவோன்ற நம்பிக்கை 2 பேருக்குமே வந்துருச்சு. அந்த அளவுக்கு என்னை நம்ப ஆரம்பித்தார். அவரையும் நான் நிறையா நம்புகிறேன். அவர் வந்து ஒரே டைமில் 4-5 ப்ரொடக்ஷன் பண்ணுறாரு. அதில் நடக்கிற ஸ்ட்ரகிள், ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாமே எனக்கும் புரியுது. இதெல்லாம் நம்பி அந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலே ஒரு நம்பிக்கையில், இல்லை நீங்கள் வியாபாரம் நீங்கள் பண்ணுங்கள், நான் ஒரு எஸ்டிமேட் பண்ணி கொடுத்துட்டேன், இது மாதிரி வந்து இதுதான் சார் நம்ம பப்ளிசிட்டி பண்ண போகிறோன்னு எழுதி கொடுத்துட்டு நான் பண்ணின்னு இருக்கேன். நான் என்ன பண்ணிருக்கேன்றது அவருக்கு தெரியவே தெரியாது. சார் இங்கே பணம் கொடுக்கணும் கொடுத்துன்னு இருக்கார். சார் இவங்களுக்கு இவ்வளோ சார், எதுக்கு சார் அவ்வளோ, அப்படி கேட்கவே இல்லை. நான் ஏற்கனவே எழுதி கொடுத்துட்டேன்ல, இதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. இந்த நம்பிக்கை வச்ச சபரீஷ் சாருக்கு வந்து ரொம்ப நன்றி. நம்ம நிறையா படம் பண்ணணும் சார். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நான் ரொம்ப ஆல்ரெடி நீங்கள் ரொம்ப டயர்டாக இருப்பீங்க. குட் நைட். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆடியோ லான்ச் அண்ட் ட்ரெய்லர் லான்ச்சுக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஸோ இந்த படம் ஆல்ரெடி போன ஈவெண்ட்டில் பேசின விஷயந்தான். என்னென்னா, இன்றைக்கி மியூசிக்கல் லான்ச் பண்ணதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணதெல்லாம் ஃபைனலாக இன்றைக்கி பெரிய ஸ்க்ரீனில் 4Kல பார்க்கும்போது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இது ரொம்ப ஒரு ஆனஸ்டான ஒரு அப்ரோச் அண்ட் ரொம்ப ஒரு சின்சியரான ஒரு எஃபர்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு டைரக்டர் தயால் சார். இந்த மாதிரி ஒரு படத்தை இன்றைக்கி மவுண்ட் பண்ணுறதுன்றது எவ்வளோ கஷ்டன்றது எல்லாருக்குமே தெரியும். ஒரு டென்ஸான ஒரு ஃபில்ம் அண்ட் ஒரு டென்ஸான தீம், அண்ட் அது ரொம்ப சின்சியரான ஒரு எஃபர்ட். அண்ட் ஆல்சோ ஃபார் ஆல் த டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் தி ஆர்டிஸ்ட் ஃபார் பீயிங் அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம், இட் மீன்ஸ் அ லாட். அண்ட் ஃபர்ஸ்ட் தயா சார் எங்கிட்ட இந்த கதையை சொல்லும் போது அவர் என்ன இன்டென்சிட்டியோட சொன்னாரோ, என்ன ஒரு டென்ஸாக சொன்னாரோ, அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் எல்லா கேரக்டர்ஸுமே அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க.
அண்ட் எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போது. அண்ட் வி ஹேட் லாட்ஸ் ஆஃப் டிஸ்கஷன்ஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எப்படி இருக்கணும் இந்த படத்துக்கு. அண்ட் ஆல்சோ இப்போ நீங்கள் கேட்ட பாட்டை பாடின எல்லா சிங்கர்ஸ், விஜய் பிரகாஷ், எம்டி பல்லவி அண்ட் மதிச்சியம் பாலா, இந்த பாட்டுக்கு என்ன ஒரு எனர்ஜி எடுத்துகிட்டு வரணுமோ, என்ன ஒரு சோல் எடுத்துகிட்டு வரணுமோ அதை அவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின் தயால் சார் ஃபார் மேக்கிங் மீ அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம். அண்ட் ஆல்சோ ஆஸ் அ கேப்டன் ஆஃப் த ஷிப் ஐ நோ யூ, நீங்கள் வெறும் டைரக்ஷன் மட்டும் இல்லாமல் ஹவ் யூ மெயின்டைன் எவ்ரி திங், தட்ஸ் யுவர் ஸ்ட்ராங் பாயிண்ட். அண்ட் ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட் அண்ட் ஐ விஷ் யூ தட் யூ மேக் hundreds and hundreds of films and entertainers. Thank you so much. Thanks a lot. அனைவருக்கும் வணக்கம். அரசியல் தலைவர்களிலேயே ஒரு கூட்டத்தை எப்படி கையாள வேண்டும், ஊடகத்துறையினருக்கு எந்த அளவுக்கு சுதந்திரத்தையும் எந்த அளவுக்கு சிக்கல் இல்லாத ஒரு கூட்டத்தையும் தர வேண்டும் என்பதில் மிகவும் குறிப்பாக எல்லாத்தையும் உணர்ந்து எந்த சிக்கலும் இல்லாமல் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு தலைவர் கலைஞர் அவர்கள். அவர் எந்த கூட்டத்திற்கு வந்தாலும் மற்ற தலைவர்கள்லாம் கூட்டத்தில் 2 மணி 1 மணி 3 மணிக்கெல்லாம் போய் பேசுவாங்க. அவர் மட்டும் அப்படி இல்லை. எல்லா கூட்டங்களிலும் 10 மணிக்குள்ளே அவர் பேசி முடிச்சிருவார். காரணம், அது 10 மணியிலேயே 9 மணிக்கு முதல்ல தொடங்கும் போதே அன்றைய முக்கிய செய்திகளை பேசிவிட்டு, இன்னைக்கு இதுதான் முக்கியமான செய்தி, நாங்கள் அதுக்கு பிறகு கொஞ்சம் பேசுவோம், அதனால் சீஃப் ரிப்போர்ட்டர்லாம் கிளம்புங்க, போய் தலைப்புச் செய்திகளை ஏற்றிருங்கன்னு சொல்லிடுவார். அந்த மாதிரி ஒரு நாளைக்கு 4 ப்ரெஸ் மீட் 5 ப்ரெஸ் மீட் இவ்வளோ நம்ம பார்த்துட்டு வந்து மிகவும் நெருக்கடிகளோடு உட்கார்ந்துருக்கிற உங்களுக்கு உங்கள் கஷ்டம், உங்கள் சிக்கல்கள் அந்த இடத்திலிருந்து புரிந்து வந்தவன் நான் என்பதால் மிகச் சுருக்கமாக பேசி விடுகிறேன். சுருக்கமாக பேசுகிறேங்கிறது தான் இவ்வளோ நீளமாக பேசியிருக்கேங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு பொது புத்தியில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ, என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ, பொது சமூகம் எதை புரிந்து கொண்டிருக்கிறதோ, எதை எப்படி நடத்துகிறதோ அதை அப்படியே சொல்வதற்கு ஒரு கலைப்படைப்பு தேவையில்லை. கலை சாமானியர்களுக்கானது, சரியாக சொன்னால் மைனாரிட்டிகளுக்கானது. பொதுவாக நமக்கு இப்போது இந்த தலைமுறைக்கு நாம் உட்பட சட்டத்தின் மீதும் நீதியின் மீதும் நம்பிக்கை குறைந்து வருகிறது, அல்லது நீதிக்காக காத்திருக்கிற பொறுமை நமக்கு குறைந்திருக்கிறது. எந்த குற்றம் நடந்தாலும் நாம் விரும்புகிற நியாய தீர்ப்பு என்னன்னா, அவங்கள என்கவுண்டரில் போட்டுறணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு மொத்த சமூகம் மொத்தம் நாடும் எதிர்பார்க்கிறது. அது என்கவுண்டர்னா என்ன அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. சாதாரண மாவுக்கட்டு கையங்காலையும் போட்டு போலீஸ் ஸ்டேஷனில் ஒருத்தர் வந்து அடுத்த நாள் மாவுக்கட்டு போட்டு கூட்டிகிட்டு வந்துட்டான்னா நமக்கு பாதி நீதி வென்று விட்டதாக நாம் நம்புகிறோம். அதில் காசு இல்லாதவனுக்கு உண்மையான கட்டு, பணம் இருக்கிற குற்றவாளிகளுக்கு அந்த கட்டுக்குள்ள ஒன்று இருக்காது, வெறும் கட்டுத்தான் இருக்கும் என்பது நம்மில் பலருக்கு தெரிந்திருக்க நியாயமில்லை. அப்படி என்கவுண்டரையும் மரணத்தையும் உடனடி தண்டனையாக கருதுகிற இந்த சமூகத்தில் இந்த படம் நீதி தருகிற, நீதிமன்றம் தருகிற மரண தண்டனையே வேண்டாம், அதை மீண்டும் மறுபரிசீலனை செய்யுங்கள் என்பதை பேசுகிறது. அந்த வகையில் தயால் பத்மநாபன் வெறும் ஒரு வணிகத்திற்கான இயக்குனர் அல்ல, அவர் இந்த சமூகத்திற்கான பொறுப்பை உணர்ந்து படத்தை எடுத்திருக்கிற இயக்குனர். அவர் கன்னடத்தில் தனக்கென ஒரு பாணியை வைத்து, தனக்கென ஒரு வட்டத்தை வைத்து, இங்கு நாம் யாரையெல்லாம் போற்றுகிறோமோ போற்றினோமோ அந்த போற்றப்படுகிற ஒரு இயக்குனராக தமிழ்நாட்டிலிருந்து போய் கன்னடத்தை வெற்றி கொண்டிருக்கிற ஒரு இயக்குனர். அவருக்கு உங்கள் அனைவர் சார்பாகவும் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் வந்து இது முன்னோட்டம் என்பதனால் இதுக்கு மேல் நான் கதைக்குள்ள நான் போக விரும்பல. இது முன்னோட்டம். தர்புகா அவர்களை பற்றி ஷான் பேசினார், பேசியவர்கள்லாம் தொட்டு விட்டு சென்றிருக்கிறார்கள். 7வது மனிதனில் ஒரு பாட்டு வரும், ஒரு பாரதியார் பாட்டு, அச்சமில்லை அச்சமில்லை அச்சமில்லைன்னு எல் வைத்தியநாதன் சார் பண்ணியிருப்பாங்க. ஒரு அற்புதமான பாட்டு. அந்த பாடலுக்கு அடுத்தபடியாக பாரதியாரை எல்லா இடத்திலும் கொண்டு சேர்க்கிற ஒரு பாடலை தர்புகா தந்திருக்கிறார். வாழ்த்துக்கள். பாரதியார் பாட்டுகளை கூட நம்ம கேட்டிருப்போம். எல்லா சபைகளிலும் பாரதிக்கு இடம் உண்டு, பாரதிதாசனுக்கு இடமில்லை. அதில் இருக்கிற அரசியல் மிகவும் நுட்பமானது. ஒரு கனக சொற்பதத்தினம் தன்னை பாரதிதாசனாக அறிவித்துக் கொண்டாலும் கூட
பாரதியை ஏற்றுக்கொண்டவர்கள் பாரதிதாசனை நிராகரிக்க செய்கிறார்கள், அது மறைத்து விடுகிறார்கள், மறந்து விடுகிறார்கள். அப்படி ஒரு பாடலை எடுத்து முத்தம் கொடு என்கிற, அதுவும் பழவேந்தர் பாடல், நான் ஒரே ஒரு கோரிக்கை வைக்கணும்னு நினைச்சேன். அதில் பார்த்தேன் பாடல் கவிஞர் பாரதிதாசன் இருந்தது. தயவு செய்து அதை பாவேந்தர் பாரதிதாசன் என்று மாற்றிக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவர் பாடல்கள்லாம் நமக்கு எழுச்சி மிக்க பாடல்களாக தான் தெரியும். அவர்கிட்ட இருக்கிற ஒரு மிக மென்மையான பாடலை எடுத்து தயார் பண்ணியிருக்காரு. இந்த கதைகளை பேசிட்டு அதுக்கான பாடலுக்கான காட்சிகள் எல்லாம் பேசும்போது, நான் உங்களுக்கு 2 பாட்டு அனுப்புறேன் சார், நைட்டு கொஞ்சம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னாரு. என்கிட்ட யார் பாட்டுங்க அப்படின்னு. பாட்டு யாருன்னு நீங்க கண்டுபிடிக்கலாம், இல்லை தெரியலன்னா கேளுங்க, நான் சொல்றேன், பாட்டு மட்டும் பாருங்க எப்படி இருக்குன்னு அனுப்புனாரு. இந்த 2 பாடலும் பாரதியார் பாட்டும் இந்த பாரதிதாசன் பாடலை அனுப்புனாரு. கேட்டா சார் இது எப்படி சார் முடியுமா பாடலாக்க, இல்லை தர்புகா பண்ணுவாருன்னு சொன்னார். அப்போ அந்த பாடலை எடுக்கும் போதே அவருக்கு இசையமைப்பாளர் நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கையை மிக அழகாக கொண்டு சேர்த்திருக்கிறார். பாரதியாருக்கும் பாரதிதாசனுக்கும் இந்த படம் மிகப்பெரிய நினைவஞ்சலியாக இருக்கும். ஒளிப்பதிவாளர் பன்னீர் அவர் வரல, ஒரு ரொம்ப ஒரு சீனியர் ஒளிப்பதிவாளர். அவர் வந்து இந்த படத்தினுடைய இவருடைய தயாளனுடைய வேகத்துக்கு ரொம்ப கஷ்டம் ஈடு கொடுக்கிறது. பொதுவாக பன்னீர் சார் படம் பண்ணும்போது ஷார்ட்டை என்ன வேணுங்கிறத சொல்லிட்டு இயக்குநர்கள் ஒதுங்கி விழுவார்கள். பன்னீர் தான் வந்து அவர் வைப்பார், ஷார்ட் வைப்பார், அவர் தான் லைட் வைப்பார். லைட் எங்கே வைக்கணும், அதுக்கு அந்த ஸ்டாண்டு எத்தனை ஃபில்டர் இருக்கிற வரைக்கும் சொல்லி அவருக்கு இவருக்கும் கொஞ்சம் இவருக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு அவருக்கு 2 நாள் ஆச்சு. அதுக்கு பிறகு அவர் வெளி கொண்டு வந்துட்டார். வாழ்த்துக்கள். வெற்றிக்கு பொதுவாக ஒரு வெற்றி என்பதனுடைய பேர் போலவே நடிகர் வெற்றி வந்து ஒரு கதையை தேர்ந்தெடுத்தால் அது நல்ல கதை அப்படிங்கிற பெயரை அவர் பெற்று வைத்திருக்கிறார். இந்த படம் அதற்கு மேலும் ஒரு சான்று. மற்றும் என்னுடைய சக தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர்கள் அனைவருக்கும் நான் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். எல்லோரும் முன்மொழிந்திருக்கிறதை நானும் வழிமொழியத்தான் வேண்டும். ரங்கராஜ் சார் அவர் சொல்லும்போது எங்கெங்கேயும் யாரையோ சொல்லி கடைசியில் இந்த கேரக்டர் சார் ரங்கராஜ் பாண்டே முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு. இல்லை இல்லை ரங்கராஜ் பாண்டே வேணுமான்னு கேட்குறீங்களா, முடிவு பண்ணியிருக்கீங்களான்னு நான் கேட்டேன். இல்லை சார் முடிவு பண்ணியிருக்கேன் சார், பேசிட்டேன் சார்னாரு. பேசிட்டு வந்த பிறகு கருத்து எப்படி சார் சொல்றது அப்படின்னு. அரசியல் ரீதியாக நேர் எதிர்கோணத்தில் நிற்கக்கூடியவன் நான், அல்லது இங்க இருக்கிற நாங்கள். நான் உண்மையிலேயே அவரை எதிர்கொள்வதற்கு வந்து ஒரு சின்ன தயக்கத்தோடு தான் இருந்தேன். சார் இன்னைக்கு பழனி சார் கதை சொல்ல போனோம், வரீங்களான்னு கேட்டார் இயக்குனர். நான் நடிகனாகவோ இல்லை அவர் நண்பனாகவோ இருந்திருந்தா நான் நிச்சயமாக வந்திருக்க மாட்டேன். பார்த்துக்கலாம் சார், இந்த இதில் கதையிலும் எழுத்திலும் பங்கு இருப்பதால் வரேன் சார். அங்கே பொதுவாக தான் பேசணும், வேறு எதுவும் இல்லை. படப்பிடிப்பு தளத்திற்கு வந்த பிறகு பொதுவாகவே நமக்கு எப்பவுமே முன் முடிவுகள் இருக்கும்ல. இப்போதும் ஒருபோதும் நான் அவருடைய அரசியலோடு முரண்பட்டு தான் இப்போ அதை மறுபடியும் சொல்கிறேன். ஆனால் நடிகராக அவருடைய அர்ப்பணிப்பு வந்து எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியப்பட வைத்தது. எந்த இடத்திலும் அவர் தன்னுடைய அறிவு கொண்டு எந்த காட்சியும் அணுகவே இல்லை. இது தப்பு, இது சரின்னு எதுவுமே சொல்லல. அவர் இதை இப்படி பண்ணா சரியா இருக்குமா, அப்படி பண்ணா சரியா இருக்குமான்னு கேட்டாரு. அந்த இயக்குனர் என்ன எதிர்பார்த்தாரோ, என்ன எதிர்பார்த்து எழுதணுமோ, முடிந்தவரை அதை கொண்டு வர்றதுக்கு அவர் காட்டிய ஆர்வம் நாம் அறிந்த ரங்கராஜ் பாண்டே இல்லாது. அதற்கு பிறகு நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், வெளியில் அவருக்கு என்ன ஆளுமை இருக்கோ அந்த படப்பிடிப்பு அரங்கத்திற்குள் வரும்போது அந்த கிரீடத்தை அவர் சுமந்து கொண்டு வரவே இல்லை. கேரவான்குள்ள வச்சிருந்தாரான்னு தெரியாது, இல்லை வீட்டிலேயே கழட்டி வச்சிட்டாரான்னு நாங்க பார்க்கவே இல்லை. ஒரு போன் அவர் வந்து கேமராவுக்கு முன்னாடி பேசவே இல்லை. எப்போதும் ஒருத்தர் அழைத்து அவருக்காக ஒரு செகண்ட் கூட காத்துக்கிட்டு இருந்தது இல்லை அவர் வர்றதுக்காக. இன்னொன்று போய் கேரவான்ல உட்காருங்கன்னு சொன்னாருன்னா அவர் நான் வேணாம் சார், நான் அங்கேயே இருக்குன்னு பக்கத்திலேயே சேர் போட்டு உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தார். அது உண்மையிலேயே அவருடைய அர்ப்பணிப்பை நான் வியந்து பாராட்டுகிறேன். ஒரு இதில் ஒரு டைலாக் வரும், இவர் சொல்றாரு சட்டத்தை பற்றி அவர் பேசும். இந்த படம் என்னவென்றால், இந்த படம் ஒரு புதிய அனுபவமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் இந்த படம் காட்சிகளை விடவும் உரையாடல் மூலமாக மிகப்பெரிய தர்க்கத்தையும் விவாதத்தையும் ஒவ்வொரு காட்சிகளுக்குள்ளும் நடத்தி கொண்டே போகிற படம் தான் இது. ஒரு தூக்கு தண்டனை கைதி அரசினுடைய கருவியாக இருக்கிற ஒரு ஜெயிலர், இவங்க 2 பேருக்கும் நடக்கிற பெரும்பான்மையான உரையாடல் தான் இந்த படம்.
அந்த அரசினுடைய அதிகாரத்தினுடைய சின்னமாகத்தான் அவர் வந்து பாண்டி பண்ணியிருப்பார். அதில் பண்ணி பேசும்போது ஒரு டைலாக் வரும், ஒரே நாடு ஒரே சட்டம். சார் இது நீங்கள் எனக்குன்னே எழுதுனீங்களா சார், என்ன வச்சு பேச வைக்கிறீங்கன்னாரு. உண்மையிலே அவருடைய பணிபுரிந்தது மிகவும் நல்ல அனுபவம் சார். நம்ம வெளியில் அரசியலாக எல்லாத்துலேயும் சண்டை போடுவோம், இன்னும் 100 படங்களுக்கு மேல் நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பை ஆசையும் தூண்டக்கூடிய விதத்தில் அவருடைய நடவடிக்கைகள் அமைந்திருந்தது. ஏனென்றால் மாற்று கருத்து பேசும்போது நம்ம எல்லாரும் பேசுகிறோம், அதில் சரியாக இருக்கிற விஷயத்தை மிகச்சரியாக நாம் அடையாளம் காட்ட வேண்டும் என்கிற உண்மையோடு நான் இந்த வார்த்தைகளை சொல்கிறேன். மற்றும் தம்பி சிவா, லிசி, மதன், அருவி மதன் தான் எனக்கு தான் அருவி முதல் படம், நானும் அவரும் ஒரே ஸ்கூலில் அப்படி வச்சுக்கலாம். சபரீசன் எங்கள் ரேடன், இது என்னுடைய குடும்பத்தினுடைய விழா. நண்பர்கள், கலைஞர்கள், நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், ஊடகவியலாளர் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை எனது நன்றி. உங்களுடைய வாழ்த்துக்களையும் உங்களுடைய உற்சாகத்தையும் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நன்றி, வணக்கம். நீங்கள் தான் பாண்டே சார், பாண்டே சார் நீங்கள் தான். அது அவருக்கே தெரியும் சார். ஸ்டேஜில் சொன்னீங்க சிஎம் ஆன பிறகு பண்ணுறேன்ட்டு, இப்போ இங்கே சொன்னீங்க ஸ்டேஜில். இப்போ வந்து நீங்கள் படம் பண்ணும்போது உங்கள் மனதில் என்ன இருந்தது? நம்ம ஒரு பத்திரிகையாளர் சில நேரத்தில் வந்து பத்திரிகையாளரை தாண்டி ஒரு விஷயம் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடக்கும், நம்ம ஏற்றுக்க முடியாத விஷயம் நடக்கும். அப்போ நீங்கள் வந்து டேரக்டர்கிட்ட ஏதாவது சொல்லியிருப்பீங்க, என்ன சொல்லியிருப்பீங்க? நான் வந்து இந்த படம் வெற்றி பெறணும் அப்படிங்கிறத தவிர வேறு எதுவும் நினைக்கவே இல்லை. 11 படங்கள் நான் பண்ணும்போது ஒவ்வொரு படங்கள்லையுமே ஏதாவது இனிவேட் பண்ண முடியுமா, ஏதாவது சொல்ல முடியுமா அப்படி தான் நான் பார்த்துருக்கேன். டெக்னிக்கலாக ஏதாவது ஒரு தப்பு இருந்துச்சு ஸ்கிரிப்டில் பாயிண்ட்லன்னா அதை நான் சஜஷனாக சொல்லியிருக்கேன். ஏன்னா இப்படி கிடையாதுன்னு இப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் இல்லை, நார்மலாக. ஸோ அந்த படத்தை வந்து நான் என்னால் ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமான்னு நினச்சிருக்கேனே தவிர வேறு எதுவும் நினச்ச கிடையாது. எல்லாமே எனக்கு வந்து திரையுலகம் வந்து எனக்கு ஒரு பெரிய வியப்பு. நான் வந்து முதல் நாள் நேர்கொண்ட பாறை படத்தின் போதே திரு அஜித் சார்கிட்ட சொன்னேன். 2 நாள் ஷூட் முடிச்சுட்டு சார் கேட்டாங்க, படம் சினிமாவில் முதல் முறையாக வந்திருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு. அதனால இது வந்து எவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி, இதை வந்து ஒரு அமைப்பு சாரா தொழிலுங்கிற மாதிரி டீல் பண்ணுறாங்களே, எவ்வளோ 1000 பேரோட உழைப்பு இருக்குது, ஒரு மெட்டிகுலஸான பிளானிங் இருக்குது. ஒவ்வொரு இதில் நான் செகண்ட் பை செகண்ட் பார்த்துருக்குறேன். இந்த படம் உட்பட எல்லாத்துலேயுமே எவ்வளோ வெல் ப்ரிப்பேர்டாக முன்னாடி இருந்தால் அந்த மாதிரி ஒரு படத்தை பண்ண முடியும் அப்படின்னு. அப்போ நான் வந்து அதில் ஒரு அணிலாக இருந்து ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் நினைக்கிறத தவிர அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு இல்லை, எல்லாத்தையுமே புரிந்து கொள்வதற்கான, அதாவது நம்ம வந்து திரையுலகத்தை வெளியிலிருந்து அது ஏதோ ஷாம்பைனு, சரக்கு, பார்ட்டி, டான்ஸு அப்படிங்கிற மட்டும் நினச்சிட்டு இருக்கோம். அதுவும் இருக்குது, இல்லைன்னு மறுக்கிறதுல. அதற்கு பின்னாடி வேர்வையும் ரத்தமும் இருக்குது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் நான் வந்து முழுசாக முடிஞ்சு ஐ எம் அடாப்டிங் மை செல்ஃப் டு த இண்டஸ்ட்ரி. வேறு நான் வந்து சஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. 20 படம் 22 படம் பண்ணவங்க, தமிழ்நாட்டை கட்டி போட்டவங்க எல்லாம் உட்காந்துருக்கும் போது ஐ எம் அ லேர்னர் ஹியர், ஜஸ்ட் ட்ரைங் டு லேர்ன் தேர். சார் பாண்டே சார், சார் படத்தில் வந்து ஒரு டைலாக் வச்சுருக்கேன்னு சொல்லியிருக்காரு டேரக்டரு, அரசியல்வாதி பையன் அரசியல்வாதி ஆகிறான், திருடம் பையன் திருடம் ஆகக்கூடாதான்னு. ரங்கராஜ் சாருடைய ஃபேமிலியில் இருக்கவங்க பத்திரிகையாளராக ஆவாங்களா இல்லை சினிமா நடிகராக ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அதெல்லாம் தெரியல. நம்ம வந்து ஏதாவது பிள்ளைகளாக வந்து நம்ம சொல்லுபடி கேட்டு வருதான்னு நம்ம வந்து அது வந்து எவ்வளோ பழைய டைலாக் ஒன்று வச்சுருக்காங்க. வந்து எங்கள் அப்பா தான் என்னையை கேட்டு பேக்கலை, என் பிள்ளையும் என்னை கேட்டு வரல அப்படிங்கிற மாதிரி ரெண்டுக்குமே ஒரு லாஜிக்கலான ஒரு பாயிண்ட் அது. அதனால் வந்து அடுத்த தலைமுறை எப்படி வருதுங்கிறது அவங்க கையில் இருக்குது, எனக்கு எதுவும் தெரியாது. நானே வந்து கவிதா வந்து நடிகர்னு அழைக்கிற அளவுக்கு நான் தகுதியில் வந்திருக்கேன்னு எனக்கே தெரியல. நான் ஓரமாக உட்காந்து வேடிக்கை பார்த்துவேன், பொசுக்குன்னு ஓட்டிங்க உணர்ந்து போய் தள்ளி விட்டுருக்காங்க. ஸோ சந்தர்ப்பங்கள் எல்லாமே தீர்மானிக்குது. அதனால் ஐ டோன்ட் நோ, நானே என்ன ஆகிறேன்னு தெரியல, பிள்ளைகள் என்ன ஆகுது, அவர்களுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. நாம ஒரு அப்பாவா நான் ஒரு சேனலைஸ் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிறேன். ஐ திங்க் ஐ வில் ஷோ தெம் த ரைட் டைரக்ஷன். சார் டைரக்டர் சார், உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் சார். இப்போது தமிழ் படத்துக்கு 1.5 கோடி ரூபா அந்த சம்திங் சொல்கிறீங்க, கன்னட படத்துக்கு வந்து 75 சம்திங். எதனால சார் அந்த வேரியேஷன் நினைக்கிறேன்? டோட்டலாக வந்து உங்களுக்கு வந்து சாதாரணமாக உங்களுக்கு பாட்டால ஆரம்பித்து நடிகர்களோட சம்பளம், டெக்னீஷியன்ஸோட பேமெண்ட்டு எல்லாமே வந்து மாறுபடுது. ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு 30 to 40% டிஃப்ரென்ஸ் வரும் உங்களுக்கு இது வைஸ். அதே மாதிரி வந்து உங்களுக்கு அங்கே வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஈசிஆரில் ஒரு பங்களாவில் ஷூட் பண்ணோன்னா இன்றைக்கி 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா லொக்கேஷன் இது. அங்கே வந்து பெங்களூர்லேயே பெரிய பங்களா ஒன்று இருக்குது, ஹாலிவுட் ஹவுஸோ ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, 3 வெரைட்டி ஆஃப் பங்களோ, நிறைய ஆடெல்லாம் பண்ணுவாங்க. அந்த வீடு ஷூட் பண்ணாலும் 55,000 ரூபாய் தான். ஸோ இது எல்லாமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது ஒன்று. ப்ளஸ் நடிகருடைய சம்பளம், லேபர் விஷயங்கள் எல்லாமே. இங்கே வந்து ஒரு 1300 ரூபா ஒருத்தவங்களுக்கு ப்ரொடக்ஷன் கொடுக்கணுன்னா அங்கே 920 ரூபா 400 ரூபா டிஃப்ரென்ஸ் இருக்குது.
அந்த விஷயங்கள் வந்து மாறும். அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, சில வாட்டி நம்ம பேசிக்கிட்டு செய்யலாங்க. இது ஒன்று நீங்கள் பண்ணாமல் இருங்க அப்படின்ட்டு. இங்கே கொஞ்சம் அந்த யூனியன் அந்த விஷயங்கள் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதால அது அவங்க அதை ஃபாலோ பண்ணுறாங்க. அங்கே அது கிடையாது, கொஞ்சம் லிபரலாக இருப்பாங்க. சார் ரங்கராஜ் பாண்டே சார். சார் வணக்கம். தமிழ் சமூகத்தில் வந்து சமூக போராளிகள் எவ்வளோ பேர் வந்து இன்னைக்கு வந்து அரசியலுக்கு வர்றதுக்கு காலங்காலமாக உழைச்சி மக்களுக்காக போராடி ஒரு இடத்த வந்து அடைஞ்சி முதலமைச்சர் சீட்டில் வந்து உட்காந்துருக்காங்க. தமிழ் சினிமாவில் நடித்த உடனே நீங்கள் வந்து அரசியல் வந்து முதலமைச்சர் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இது எதன் அடிப்படையில் நீங்கள் அந்த கருத்தை சொன்னீங்க சார்? உங்களுக்கு ஒரு தம்ப்நெயில் கிடைக்கணுமேனு தான், வேற ஒன்றுமே கிடையாது. அதனால ஒன்றும் இல்லை. நமக்கு நம்ம யாருங்கிறது தெரியும். கலைஞர் ஒருக்க சொன்னார், நீங்கள் ஏன் பிரதமர் ஆகவில்லைன்னு. கலைஞர்கிட்ட கேட்குறாங்க, எல்லா பிரதமரும் உங்களை வந்து பார்க்குறாங்களே, நீங்கள் ஏன் பிரதமர் ஆகலை, முயற்சி பண்ணலான்னு. அவர் சொல்றார், எனக்கு என்னுடைய உயரம் தெரியும்ன்றார். அவ்வளோ பெரிய மனிதனுக்கே தெரியும் போது நம்ம ஒரு பூச்சி சும்மா ஜாலிக்கு பண்ண நீங்களாம் இருக்கீங்கிற ஒரு தைரியம் தான். வந்திருந்து சிறப்பு செய்த அனைவருக்கும்